விர்ச்சுவல் மிஷின்ல ரெகுலரா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவோங்கிறத பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு இன்னும் முன்னாடி நம்ம கொஞ்சம் மேல ஸ்க்ரோல் பண்ணி இதுக்கு மேல முன்னாடி இன்னும். விஎம் உடைய ஓகே. ஹை இது முடிஞ்சுச்சு. அவைலபிலிட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஹை ஓகே. அவைலபிலிட்டியில 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு அவைலபிலிட்டி ஜோன், ஸ்கேல் செட், அவைலபிலிட்டி செட். ஸோ டோட்டலா வந்து 3 செட் ஆஃப் ஹை அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு வித் ஓகே. ப்ராக்டிக்கல். ஸோ ரிவைஸ் பண்ணுங்க. பண்றப்போ யூ வில் கெட் அ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா விஎம் உடைய விர்ச்சுவல் மிஷின் உடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். இதை வந்துட்டு விஎம் டே டு டே ஆக்டிவிட்டி சொல்லணும். இதுக்கு முன்னாடி எடுத்ததை தான் நீங்க திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ல இது என்னன்னா சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எதை பேஸ் பண்ணி வரும்னா இப்போ நீங்க கப்புள் ஆஃப் விஎம்ஸ் அரௌண்ட் ஒரு 500, 1000, 2000, 10,000 விஎம்ஸ் நீங்க மேனேஜ் பண்றப்போ ஸோ பர் டே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஎம்க்கு நீங்க என்ன பண்ணணும், சைஸை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும், டிஸ்கை ஆட் பண்ற மாதிரி, டிஸ்கை டெலிட் பண்ற ஓகே. மாதிரி இருக்கும், ஸ்னாப்ஷாட் எடுக்கிற மாதிரி, விஎம் ஃபெயிலியர் ஆகும், அதை ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வந்து ரிப்பீட்டடா வரும். ஏன்னா 1 or 2 மிஷின்னா ப்ராப்ளம் இல்லை, 1000, 10,000, மோர் தென் 10,000 மிஷின்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ டெஃபினெட்லி வந்து ஏதாவது ஒரு விஎம்க்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து சினாரியோ எப்படிங்கிறத சிம்பிளா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன டாபிக்ங்கிறத நம்ம இப்ப பார்த்துடலாம். விஎம் அப்கிரேட். விஎம்ங்கிறது விர்ச்சுவல் மிஷின். விஎம் அப்கிரேட் இதுக்கு வந்துட்டு 3 கைண்ட் ஆஃப் நேம்ஸ்ல வந்து இது நம்ம டிஃபைன் பண்ணலாம். எல்லாமே ஒரே மீனிங், ஒரே ஆக்டிவிட்டி தான், ஆனா டிஃப்ரெண்ட் நேம்ல சொல்லுவாங்க. ஒன்னு விஎம் அப்கிரேட் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்துட்டு விஎம் ரீசைஸ் அப்படின்னு சொல்லி ரீசைஸ் ஆக்டிவிட்டி. இன்னொன்று வந்துட்டு விஎம் எஸ்கேயு அப்கிரேட். எஸ்கேங்க வரணும்னா கீ யூனிட் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் கீ யூனிட்னு சொல்லுவோம். ஸோ அந்த எஸ்கேயு அப்கிரேடுங்கிற ஒன்றும் இல்லை, இந்த விஎம் அப்கிரேட், விஎம் ரீசைஸ் ஆக்டிவிட்டி, விஎம் எஸ்கேயு அப்கிரேட். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா விஎம் உடைய சைஸை வந்துட்டு சேஞ்ச் பண்றது தான் பேஸ் பண்ணுது. ஸோ சேஞ்சிங் ஆஃப் விஎம் சைஸ். எக்ஸாம்பிள், இப்போ யூஸ்வலா நம்ம பார்த்தா நம்ம 2 சிபியூல விஎம் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ 2 சிபியூல விஎம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், 2 சிபியூ 8 ஜிபி ரேம். இது வந்துட்டு யூஸ்வலா நம்ம கிரியேட் பண்றது. ப்ராஜெக்ட்ல பார்த்தா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் மாதிரி தான். இப்போ இதுக்கு வந்து சினாரியோ எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ 2 சிபியூ 8 ஜிபி ரேம்ங்கிறது ஒரு டிஃபால்ட்டா ஒரு மிஷினு. ஸோ அந்த மிஷின்ல கிளைண்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் சம் டேஸுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஸோ ஒரு சர்டன் டேஸ்க்கு அப்புறம் லைக் 1 or 2 months 3 months அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு சர்டன் டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா விஎம் உடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பாக்டா இருக்கும். பிகாஸ் அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன சொல்றது, பேக்ரவுண்ட்ல ரொம்ப யூஸ் ஆகிட்டு இருக்கும், நிறைய லாக்ஸ் ஜென்ரேட் பண்ணும். அப்போ விஎம் உடைய பர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் ஆகுது அப்படின்றப்போ ஸோ அந்த விஎம் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஒன்று ட்ரபிள் ஷூட் பண்ணணும், இல்லை அந்த விஎம் உடைய சைஸை சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இது வந்துட்டு சினாரியோ. இப்போ ரியல் டைமை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேப்டாப் வச்சிருக்கிறோம், இல்லை மொபைலே எடுத்துக்கலாமே. ஸோ மொபைல் இருக்கு, ஒரு மொபைல் புதுசாக வாங்கினதுலேருந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு அப் டு 3 months 4 months நம்ம ரீஸ்டார்ட் பண்ணாம, ஜென்ரலாக ரீஸ்டார்ட் பண்ணாமல் வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்த ஸ்பீட் அந்த 3 monthsக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்காது. என்ன ரீசன்னா நிறைய பேக்ரவுண்ட்ல நிறைய அப்ளிகேஷன் லாக்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகி அந்த மொபைலோடைய பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிடும். சேம் கான்செப்ட் தான் விர்ச்சுவல் மிஷின்ல. ஒரு ஒரு அப்ளிகேஷன் ரன்னிங்ல இருக்கு அப்படின்னா ஸோ ஃபார் சம் டேஸ்க்கு அப்புறம் அது என்ன ஆகும், ரொம்ப இம்பாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில அப்ளிகேஷன் என்ன ஆகும், இமீடியட்டாவே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். எப்படின்னா இப்போ ஒரு ஹெவி அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு கேமிங் அப்ளிகேஷன் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு, அந்த கேமிங் அப்ளிகேஷனை எடுத்துட்டு வந்து இந்த 2 சிபியூ 8 ஜிபி ரேம் இருக்கக்கூடிய விஎம்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணா என்ன ஆகும், கேமிங்க்கு வந்து நிறைய ப்ராசஸர் தேவைப்படும், நிறைய மெமரி தேவைப்படும்.
நம்ம யூஸ் பண்றது வெறும் 2 சிபியு 8 ஜிபி ரேம் தான். 2 சிபி 8 ஜிபிங்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த விண்டோஸ் ஓஎஸ்க்கே வந்துட்டு சரியா போயிடும். அப்ப அதுக்கு மேல நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணா இந்த விஎம் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? டவுன் ஆயிடும். விஎம் நம்ம ரிமோட் எடுத்தா ரிமோட் வரும். பட் ஸ்கிரீனிங் எல்லாமே பிளாக்கா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா விஎம் ஸ்லோவா இருந்தா நம்மளுக்கு அந்த விஎம் உடைய ஸ்கிரீன் பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும். இது ஃபுல்லாமே வந்துட்டு சினாரியோ. அப்போ இந்த மாதிரி நடக்கிறப்போ எல்லா ப்ராஜெக்ட்லயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு இதனுடைய இன்னொரு டீட்டெயிலையும் நான் சொல்லுறேன். இப்போ இனிஷியலா வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்கன்னா, தே ஆர் இன் த டெவலப்மென்ட் ஸ்டேஜ். டெவலப்மென்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஸோ டெவலப்மென்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ அவங்களுக்கு பெரிய சர்வர் தேவை இருக்காது. ஸோ அப்போ இந்த பிகினிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஸ்டேஜ் 1ல டெவலப்மென்ட்ல வந்துட்டு அவங்களுக்கு 2 சிபி இஸ் எனஃப். 2 சிபி 8 ஜிபி ரேம் இஸ் எனஃப். ஒன்ஸ் டெவலப்மென்ட் முடிஞ்சு ஸ்டேஜ் 2 ஃபார் டெஸ்டிங். டெஸ்டிங்க்கு வந்து கண்டிப்பா 2 சிபி எனஃபா இருக்காது. இத விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும் அப்படின்ட்டு. ஸோ அப்ப அப்ளிகேஷன் ஓனர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஒரு மெயில் பண்ணுவாரு. ஸோ இந்த விஎம் பர்ட்டிகுலர் விஎம் டெவலப்மென்ட் முடிஞ்சது. வி ஆர் கோயிங் டு டெஸ்ட் திஸ் அப்ளிகேஷன். ஸோ டெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு 2 சிபி இஸ் நாட் அட் ஆல் எனஃப் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாரு. ஸோ ஸ்டேஜ் 2 டெஸ்டிங். அப்போ டெஸ்ட் பண்றதுக்கு மினிமம் 4 சிபி. நான் சொல்றது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். இந்த சைஸஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களே நம்மளுக்கு குடுப்பாங்க. இவ்வளவு இந்த சைஸ்ல வேணும், இந்த சைஸ்ல வேணும்னா, நான் சொல்ற அந்த சினாரியோ வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாமே அப்படியே ஒரு ரோட் மேப் மாதிரி இருக்கும். ஒரு கன்டினியூஸ் டெஸ்டிங் மாதிரி இருக்கும். இப்போ டெஸ்டிங்ல 2 சிபி கண்டிப்பா நாட் எனஃப். அப்போ அப்ளிகேஷன் ஓனர் என்ன சொல்றாரு? மேக் த விஎம் 4 சைஸ், 4 சிபியு அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ 2 சிபில இருக்கக்கூடிய அந்த விஎம் நம்ம என்ன பண்ணணும்? 4 சிபிக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3ல ப்ரொடக்ஷன். ஒரு விஎம் டெவலப்மென்ட்ல இருந்து டெஸ்டிங் முடிஞ்சு ப்ரொடக்ஷனுக்கு போகுது. ப்ரொடக்ஷன் போறப்போ ப்ரொடக்ஷன்னாலே ஜெனரலா வந்துட்டு நீங்க ஐடிக்குள்ள அதுவும் கிளவுட் ப்ராஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் 2 என்வாயர்ன்மென்ட் மெயினா இருக்கும். ஒண்ணு ப்ரொடக்ஷன், இன்னொன்னு நான் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன இல்லைன்னா எல்லாமே பிசினஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட்ல இருக்கும். நான் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்துட்டு சும்மா டெஸ்டிங்காக ப்ரொடக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு என்வாயர்மெண்ட் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு என்வாயர்மெண்ட் வேணும். ஸோ அது வந்து நான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய டெஸ்டிங்கை வந்துட்டு அவங்க பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் ப்ரொடக்ஷன்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்பதான் எந்த யூசருக்கும் இம்பாக்ட் இருக்காது. ப்ரொடக்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் எந்த டெஸ்ட்டுமே பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு Flipkart, Amazon லைவ் அப்ளிகேஷன் லைவ்ல இருக்கு. அந்த லைவ் அப்ளிகேஷன்ல போயிட்டு யாராவது டெஸ்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? மந்த்லி ஒன்ஸ் இல்ல இயர்லி ஒன்ஸ் வந்து மெயின்டனன்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒண்ணு வச்சு அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ ரீஸ்டார்ட் பண்றதுலேருந்து, பிரஷ் அப் பண்றதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் போறது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். ப்ரொடக்ஷன் எப்பவுமே ஆல்வேஸ் ரன்னிங்ல இருக்கணும். எந்த ஒரு இம்பாக்ட் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் மிஷின் ஆல்வேஸ் எல்லா ஒர்க் லோடையும் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கணும். அப்போ அதுக்கு அப்ளிகேஷன் ஓனர் என்ன சொல்றாரு? ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா வி நீட் 8 சிபியு அண்ட் 16 ஓகே 8 சிபியு 32 ஜிபி இந்த சைஸ்ல எனக்கு விஎம் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்களா? இது வந்துட்டு ஜஸ்ட் லைக்கா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நடக்கிறது. இது ஒரு சினாரியோ. சரியா? இது வந்துட்டு ஒரு விஎம் வந்து டெவலப்மென்ட்ல இருந்து ப்ரொடக்ஷனுக்கு வருதுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வரும். அப்போ இந்த சைஸ 2ல இருந்து 4க்கு சேஞ்ச் பண்றோம். 4ல இருந்து 8க்கு சேஞ்ச் பண்றோம். இந்த சேஞ்ச் பண்றது தான் திஸ் இஸ் கால்ட் அஸ் விஎம் அப்கிரேட் ஆர் விஎம் ரீசைஸ். ரீசைஸ்னா என்ன? ஒரு சைஸ வந்துட்டு இன்னொரு சைஸ்க்கு சேஞ்ச் பண்றோம். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ரீசைஸ். எஸ்கேயு அப்கிரேடுங்கிறது என்னன்னா, எஸ்கேங்கிறது ஸ்டாண்டர்ட் கீ யூனிட் அப்கிரேட். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் விஎம். சார் இந்த ஒரே நிமிஷம். இப்ப நீங்க அப்கிரேட் சொன்னீங்கல்ல, விஎம் அப்கிரேட். இப்ப மொபைல்ல ஒரு அப்ளிகேஷன்னா அப்கிரேட் குடுக்குறோம் அந்த மாதிரிங்களா? இப்ப வந்துட்டு இது அப்கிரேடுங்கிறது எந்த மாதிரினா, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோன் எல்லாம் பார்த்தா மேக்ஸிமம் 2 ஜிபியோ இல்ல 3 ஜிபி தான் இருந்திருக்கும். ரேம் இருந்திருக்கும். இப்ப வர ஃபோன் எல்லாமே 12 ஜிபில இருக்கு ரேம். 12 இன்னும் அட்வான்ஸா வருது. 12 ஜிபிக்கு அதுக்கு மேலயும் இருக்கிற ஜிபி ரேமும் வருது. ஸோ அப்போ ஓல்ட் ஃபோன் என்ன ஆச்சு? அதனால இப்ப இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ரன் பண்றதுக்கு ரொம்ப டஃப்.
அது அந்த மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஓல்டு ஃபோன்ல இருந்து நியூ வேற ஃபோன் ஃபோன். அப்கிரேட் பண்றீங்க. ம். ஸோ ஓகே, ஓகே. அப்கிரேட்னா பழைய ஃபோன ரிட்டர்ன் பண்ணிட்டு புது ஃபோன். ஆனா இங்க கிளவுட பொறுத்தவரைக்கும் மெஷின் ம். அதேதான். அதுல நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன பண்றீங்க? காம்போனன்ட்ட இன்சர்ட் பண்றீங்க. இப்போ உங்க ஓகே, லேப்டாப் ஓகே. வச்சிருக்கீங்க. இப்ப ம். சேம் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்க லேப்டாப் வச்சிருக்கீங்க. இனிஷியலா நீங்க ம். கடையில புதுசா லேப்டாப் வாங்குறப்போ, உங்களுக்கு வந்துட்டு 4 ம். ஜிபி அப்படி இல்லன்னா 8 ஜிபி ரேம் மட்டும் தான் போட்டு குடுப்பாங்க. ப்ராசஸர் ம். பார்த்தீங்கன்னா i5 இல்ல i7 வாட்டெவர். இப்போ ஒரு சர்டைன் டயத்துக்கு அப்புறம் உங்க சிஸ்டம் ஸ்லோவாவே இருக்கும். நீங்க கடையில கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, சார் 8 ஜிபி வந்துட்டு நாட் எனஃப். நீங்க வந்து 16 ஜிபிக்கு அப்கிரேட் பண்ணணும் உங்க சிஸ்டத்த அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஓகே அந்த சார். 8 ஜிபி வந்து ஸ்டார்ட்டிங்கா புதுசா ஒரு விஎம் இருக்குன்னா, அப்போ ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். பட் அப்ளிகேஷன் ம். லோட் ஆக அந்த விஎம் உடைய பெர்ஃபார்மன்ஸ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிடும்? இம்பாக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஓகே. தட் டைம் வந்து நம்ம கண்டிப்பா அப்கிரேட் பண்ணி அப்கிரேடுங்கிறது ஓகே சார். விஎம் உடைய ஒரு சைஸ இன்னொரு சைஸா சேஞ்ச் பண்றது. இது சேஞ்ச் எல்லாமே பண்றது. வந்துட்டு ஒரே நேமிங் தான், ஒரே ஆக்டிவிட்டி தான். விஎம் அப்கிரேட், விஎம் ரீசைஸ். ஒரு சைஸ் வந்து இன்னொரு திஸ் சைஸ் சேஞ்ச் ஆக்டிவிட்டி பண்றது. எஸ்கியூ. எஸ்கேயு அப்கிரேட் ஸ்டாண்டர்ட் கீ யூனிட் அப்கிரேட் அப்படிங்கிறது. இது இந்த ம். 2CP 8GBங்கிறது விஎம் உடைய எஸ்கேயு சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இந்த சார். சைஸ 4CPU நம்ம சேஞ்ச் பண்றது வந்துட்டு எஸ்கேயு அப்கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். ம். சரிங்களா? ஓகே இப்ப சார். இதுதான் புரிஞ்சுச்சு. இதுதான் வந்துட்டு இப்போ விஎம். இப்போ இதுல இப்ப இதுல பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேலிங் செட் இருக்குல்ல, அதுல வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங் இருக்குல்ல, அதுவும் அப்படியே டைரக்டா அதை வச்சு நம்ம டைரக்டா இது பண்ணிக்கலாம் தானே, சேஞ்ச் பண்ணிக்கலாம் தானே? வெர்டிகல் ஸ்கேலிங் நம்ம பண்ணோம் பாத்தீங்களா? ஸோ லிட்டரலி சேம் ஆ தான். விஎம் உடைய சைஸ சேஞ்ச் பண்றோம். அது வந்து ம் ஸ்கேல் செட்ல நான் உங்களுக்கு வெர்டிகல் ஸ்கேலிங் எப்படின்றது சொல்லியிருப்பேன். இந்த டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் விஎம். அது வந்து ஸ்கேல் செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஎம். ஸோ இது வந்துட்டு ஓகே. எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் விஎம். இப்போ ப்ராஜெக்ட் பார்த்தா ஓ, நார்மலா சொல்றீங்க. நார்மல் விஎம். ப்ராஜெக்ட்குள்ள ஓ- எல்லா விஎம்மே ஸ்கேல் செட்ல இருக்காது. ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன் ம்ஹும். மட்டும் ஸ்கேல் செட்ல வச்சிருப்பாங்க. ரிமைனிங் திங் ஓகே மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் லோட் எல்லாம் விர்ச்சுவல் மிஷின்ல தான் இருக்கும். ஒவ்வொன்றுமே ஓகே இண்டிவிஜுவல் மிஷின்ல தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த இண்டிவிஜுவல் மிஷினை ம் வந்துட்டு நம்மளுக்கு ரீசைஸ் பண்ணணும். ஓகே ஓகே. இப்ப நான் சொன்னதுல என்னன்னா இந்த மிஷினுக்கு வந்து அவைலபிலிட்டி எதுவும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து நார்மல் மிஷின். இதுக்கு வந்து செப்பரேட்டா வேற மாதிரி இந்த சேஞ்ச் பண்ற இந்த மாதிரி நீங்க விஎம்க்கு வந்துட்டு அவைலபிலிட்டி செட்டுங்கிற கிடையாது. ஒன்லி ஸ்கேல் செட்டுக்கு மட்டும் இது அப்ளிகபிள் ஆகாது. மத்தபடி ஓகே இந்த நார்மல் விஎம் நம்ம ஜோன்ல பிளேஸ் பண்ணலாம். ஜோன் 1, 2, 3 எதுல வேணாலும் பிளேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஓகே அவைலபிலிட்டி செட் அந்த குரூப் சொன்னோம் பாத்தீங்களா? அந்த குரூப்லயும் போட்டுக்கலாம். இந்த விஎம்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் காம்போனன்ட். இண்டிவிஜுவலா நம்ம போய் ரீசைஸ் பண்ணணும். ஸ்கேல் செட்டுக்கு மட்டும் நம்ம ஸ்கேல் செட்டோடைய சைஸ வெர்டிகல் ஸ்கேலிங் பண்றோம். ஓகே ஓகேவா? ஸோ இப்ப நான் சொன்ன இந்த சினாரியோ வந்துட்டு ஒரு ஐ மீன் ஜஸ்ட் லைக் ஒன் சினாரியோ. செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்ணிடுறோம். கஸ்டமர் அந்த அப்ளிகேஷனை லோட் பண்ணிடுறாரு. லோட் பண்ண ஃபியூ மினிட்ஸ்லயே அந்த சிஸ்டம் வந்துட்டு அந்த ஒர்க் லோட பேலன்ஸ் பண்ண முடியாம ஹேங் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ இம்மீடியட்டா சொல்லுவாரு இந்த விஎம் வந்துட்டு ஹேங் ஆகுது அப்படின்னு. ஸோ அஸ் அ இன்ஜினியர், கிளவுட் இன்ஜினியரா நம்ம என்ன பண்ணுவோம்? விஎம் உடைய சிபியு மெமரி எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு விஎம் உடைய டாஸ்க் மேனேஜர் செட்டிங்ஸ்ல ஜென்ரலா போயிட்டு, இது வந்து என்னோட சிஸ்டம். நான் உங்களுக்கு விஎம்ல காட்டுறேன். ஸோ டாஸ்க் மேனேஜர் செட்டிங்ஸ்ல போயிட்டு, என்ன சர்வீஸ் அதிகமா யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ப்ராசஸர்ல போய் செக் பண்ணுவோம். இது வந்துட்டு என்னுடைய லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ சிபியு பார்த்தீங்கன்னா, மினிமம் 40, 50க்கு மேல தான் இருக்கு இங்க. மெமரி பார்த்தீங்கன்னா, ஒரு 39% வந்து யூசிங்ல இருக்கு. இதுல பார்த்தா வெப்எக்ஸ்ங்கிற அப்ளிகேஷன் வந்துட்டு 15% ஆஃப் சிபியுவை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த வெப்எக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 728 எம்பி மெமரிய வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லைட் வெயிட்டட் அப்ளிகேஷன். ப்ராஜெக்ட்ங்கிறப்ப வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஹெவியா யூஸ் பண்ணும். அப்ப யூஸ் பண்ண சிபியு என்ன ஆகும்? சடனா 80%ல இருக்கும். நம்ம சப்போஸ் 2 சிபியு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, விஎம் வந்துட்டு அதனுடைய ஒர்க் லோட ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் மிஷின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மினிமம் 4 சிபியு 16 ஜிபி ரேம் வந்து கிளவுட்ல இருக்கணும். அப்பதான் அதனுடைய ஒர்க் லோட வந்து எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும். 2 சிபியு இருந்தா விஎம் ஹேங் ஆகாம இருக்கும். பட் அட் த சேம் டைம் அந்த 2 சிபியு மெஷின்ல நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன லோட் பண்ணோம் அப்படின்னா, இட் வில் பி இம்பாக்ட். ஸோ அதனால தி பெட்டர் சாய்ஸ் இஸ் 4 சிபியு. மைக்ரோசாஃப்ட்டே வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றீங்களோ தே கோ வித் 4 சிபியூ. நீங்க வந்து 4 சிபியூ போங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ அப்போ 4 சிபியூனா 4 கோர் ப்ராசஸர் வந்துட்டு அங்க இருக்கும். ஸோ தட் த ஒர்க் லோட் வந்துட்டு ஈஸியா அங்க ஹேண்டில் பண்ண முடியும். விஎம்மும் ஹேங் ஆகாது. சரிங்களா? ரைட். இது வந்துட்டு செகண்ட் சினாரியோ. ஓகே. ஸோ இது வந்துட்டு செகண்ட் சினாரியோ. அதே மாதிரி 2 சிபியூல இருந்து 8 சிபிக்கு மாத்தலாம். டைரக்டாவே மாத்தலாம். 8ல இருந்து 16க்கு மாத்தலாம். இல்ல டைரக்டாவே 2ல இருந்து 32 வரைக்கும் சேஞ்ச் பண்ணலாம். தெர் இஸ் நோ டிபெண்டன்சி. எந்த டிபெண்டன்சியும் கிடையாது. சைஸ் வந்து நம்ம சாய்ஸ் தான். நம்ம எதுல இருந்து வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டி சீரியஸ்ல இருந்து இ சீரியஸ்க்கு மாத்தலாம். இல இருந்து எஃப்க்கு மாத்தலாம். இல்ல டைரக்டா டில இருந்து எஃப்க்கு மாத்தலாம். எந்த ஒரு டிபெண்டன்சியுமே கிடையாது. சரிங்களா? ஆனா பண்றப்ப we have to ப்ராப்பரா நம்ம பண்ணணும். சைஸ் ரீசைஸ் பண்றப்போ we have to do ப்ராப்பர் ரீசைஸ். சரிங்களா? இப்போ நம்ம டைரக்டா எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஸோ நான் ஒரு விஎம் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த விஎம் உடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 சிபியூ 1 ஜிபி ரேம் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறேன் இனிஷியலா. விஎம் செட்டிங் விஎம் ஓப்பன் பண்ணுங்க. ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விஎம் உடைய சைஸ் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. சைஸ் B1S 1 சிபியூ 1 ஜிபி ரேம். ஸோ ஒரு சிபியூ தான், ஒரே ஒரு கோர் தான், அதுல 1 ஜிபி ரேம் தான். அதுல விண்டோஸ் ஓஎஸ் வந்து லோட் ஆகுமானா லோட் ஆகும். ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனால பெருசா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த சைஸ் இது பிங்கிறது பிசினஸ் ஸ்டாண்டர்ட் சீரிஸ் நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. இந்த சைஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? சைஸை வந்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற சைஸுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு D4க்கு நம்ம சேஞ்ச் பண்றோம். சரிங்களா? ஸோ D4 சைஸுக்கு சேஞ்ச் பண்ண போறோம். த ப்ராப்பர் வே. இப்போ அந்த இப்போ நான் சொல்ற சினாரியோ எல்லாமே லைவா ப்ராஜெக்ட்ல ஃபாலோ பண்ணக்கூடிய சினாரியோ. ஒரு விஎம்ஐ ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா போயிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி டைரக்டா பண்ண முடியாது. தேர் வில் பி a ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ரொடக்ஷன் இப்போ வந்துட்டு நான் ப்ரொடக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கி இமெயில் அப்ரூவல் வாங்கணும். இந்த மாதிரி இந்த விஎம்க்கு அவரே சொல்லிடுவாரு இந்த விஎம் ரீசைஸ் பண்ணுங்கன்னு. ஸோ வி ஹாவ் டு ஆஸ்க் அகைன் இந்த ஸோ டைமிங்ல நாங்கள் அப்கிரேட் பண்ண போறோம். இந்த டைமிங்ல நாங்கள் விஎம் அப்கிரேட் பண்ண போறோம், அப்ரூவல் கொடுங்கன்னு கேட்கணும். ஸோ ஒன்ஸ் அவங்க அப்ரூவ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ எல்லா ப்ராஜெக்ட்லையும் ஒரு மானிட்டரிங் டூல் செப்பரேட்டா யூஸ் பண்ணுவாங்க, தேர்ட் பார்ட்டி மானிட்டரிங் டூல். ஸோ அதுல வந்து இந்த விஎம்ஐ அந்த விஎம்ஐ பிளாக் பண்ணணும். அதை மானிட்டரிங்ல இருந்து என்ன பண்ணணும்? ஃபார் சம் டைமுக்கு வந்து பிளாக் பண்ணணும். இல்லைன்னா இந்த விஎம்ஐ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அலர்ட்ஸ் வந்துட்டு எங்க வரும்? நம்மளுடைய கம்பெனி அவுட்லுக்கு, அதாவது நம்ம இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் அவுட்லுக்கு கண்டினியூஸா மெயில் வரும், டிக்கெட்டிங்கும் வரும். இந்த விஎம் வந்துட்டு நாட் ரீச்சபிள், இந்த விஎம் வந்து சடனா டவுன் ஆயிடுச்சுன்னு. எல்லாமே வந்துட்டு என்னன்னா ஒரு சர்டைன் ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் இமெயில் அப்ரூவல் வாங்கணும். தென் அந்த மானிட்டரிங் டூல்ல போயிட்டு இந்த விஎம்ஐ பிளாக் லிஸ்ட்ல வைக்கணும். தென் வந்துட்டு நம்ம ப்ராப்பரா ஒரு விஎம்ஐ ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் விஎம்ஐ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணி தான் நம்ம விஎம்ஐ ரீசைஸ் பண்ணணும். ஸோ டைரக்டாவும் வித்தவுட் ஸ்டாப் விஎம்ஐ ஸ்டாப் பண்ணாமையும் பண்ணலாம். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா விஎம்ஐ ஸ்டாப் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஸ்டாப்பிங் த விஎம் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா விஎம் உடைய ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோம். டீஅலோகேட்டுக்கு விஎம் போயிடும். இப்போ அந்த ப்ராசஸ் எப்படி ப்ரோ? இப்போ வந்து அந்த மானிட்டர்ல போயிட்டு நம்ம பிளாக் பண்றது அது வந்துட்டு லைக் நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க ப்ராஜெக்ட்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ல எந்த மானிட்டரிங் டூல் யூஸ் பண்றாங்கன்னு வி cannot ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஜென்ரலா பார்த்தா ஓகே. ஸ்ப்ளங்க்னு ஒரு மானிட்டர் டூல் இருக்கு. ஸோ அந்த ஸ்ப்ளங்க் வந்துட்டு மேபி நீங்க யூடியூப்ல பாருங்க, ஜென்ரலா வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்ப்ளங்க் மானிட்டர். ஸோ அது வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ யூ வில் ஈஸிலி லேர்ன் இட். ப்ராஜெக்ட் குள்ள போனதுக்கு அப்புறமா ஓகே. ஸோ ப்ராசஸ் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க இதுதான் மானிட்டரிங் டூல், இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு. நிறைய மார்க்கெட்ல நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வந்துட்டு இருக்கு.
பட் ஆனா கண்டிப்பா அத வந்து பிளாக் பண்ணிட்டு தான் நம்ம ரீஸ்டார்ட் பண்றதும் சரி, ஸ்டாப் பண்றதும் சரி பண்ணணும். பண்ணுவாங்க. ஒரு விஎம் வந்து புரொடக்ஷன்ல இல்லாம இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்ல. சப்போஸ் புரொடக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த ப்ராசீஜர ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். விஎம் வந்து இதே வந்து நான் ப்ரொடக்ஷனா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அந்த பிளாக் பண்ண தேவை இல்லைங்களா? நான் புரொடக்ஷனா இருந்தா நம்ம அப்ரூவல் மட்டும் வாங்கிட்டு டைரக்ட்டா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம். டேரக்டா அதையுமே நம்ம ஓகே, டைமிங்க வாங்கிக்கிறணும். எந்த டைம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா, இன் ஓகே, ஓகே. புரொடக்ஷனா இருந்தாலுமே அவங்க சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்துட்டு டே டைம்ல பண்ணுவாங்க. அப்ரூவல் வாங்கிட்டு அவங்க சொல்ற டயத்துல நம்ம விஎம் வந்து ரீசெட் பண்ணணும். ஓகே, ஓகே. ஓகே. ஸோ இப்ப விஎம் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. விஎம் ரீசைஸ் பண்றதுக்கு விஎம் உடைய மெனு ஆப்ஷன்ல கீழ வந்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாரி அவைலபிலிட்டி ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சைஸ். ஸோ இத கிளிக் பண்ணுங்க. இதுல நம்பர் ஆஃப் சைஸஸ் அஜூர்ல நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லாமே நம்மளுக்கு வரும். பட் நம்ம யூஸ் பண்றது ஃப்ரீ ட்ரைனால மேக்ஸிமம் 4 சிபியூ தான் நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட். சரிங்களா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க D4 அப்படின்னு சர்ச் பண்றேன். D4ல 4 சிபியூ 16 ஜிபி ரேம்ல 3rd ஜெனரேஷன், 4th ஜெனரேஷன், 5th ஜெனரேஷன், 5 சாரி டோட்டலி 3 ஜெனரேஷன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு இதுல எது வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு டூ டேட் வந்து நம்மளுக்கு என்ன வெர்ஷன் வேணும். ஸோ ஒண்ணும் கிடையாது. V1 சாரி V3, V4, V5ங்கிறது ஜெனரேஷன் தான். நம்மளுக்கு எப்படி இன்டெல்ல வந்துட்டு i5ல 3rd ஜெனரேஷன், 4th ஜெனரேஷன் இருக்கோ, ஸோ அதுதான் இங்கேயும். ஸோ இப்போ நம்ம D4S V3 நான் வெர்ஷன் 3ல இந்த விஎம் இந்த சைஸை நான் செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணா விஎம் ரீசைஸ் ஆயிடும். வித்தின் அ மொமெண்ட்ல ரீசைஸ் ஆயிடும். ஸோ இன் கேஸ் ஒரு சில டயத்துல இட் வில் டேக் டைம். டெஃபினட்டா நீங்க ப்ராஜெக்ட் குள்ள போறப்போ இப்போ நம்ம கிளிக் பண்றப்போ மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட் இல்ல ஒரு ஒன் மினிட்லயே வந்து ரீசைஸ் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20 செகண்ட் கூட எல்லாம் ரீசைஸ் கம்ப்ளீட்னு வந்துச்சு. பட் ப்ராஜெக்ட்னு போறப்போ ஸோ நிறைய ஹெவி லோடு இருக்கக்கூடிய மிஷினுக்கு நம்ம உடனே பண்றோம் அப்படின்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு சம் மிஷின்ஸ் வந்துட்டு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஹாஃப் அன் அவர் கூட எடுக்கும் ரீசைஸ் ஆகுது. ஸோ யூ ஹேவ் டு வெயிட். அதனால எப்பவுமே நீங்க ஒரு டவுன் டைம் கேட்குறீங்க, விஎம் ரீஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு ஓனர் கிட்ட அப்ளிகேஷன் ஓனர் கிட்ட கேட்கிறப்போ நீங்க மினிமம் 2 to 3 ஹவர்ஸ் ஆஃப் பிசினஸ் ஹவர்ஸ் தான் நம்ம கேட்டுறணும். ஏன்னா ரீசைஸ் பண்றப்போ ஸ்டக் ஆகும், ரீசைஸ் பண்றப்போ ஃபெயில் ஆகும். ஸோ அதையெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஓவர் கம் பண்றதுக்கு எனஃப் டைம் வந்துட்டு பஃபர் டைம் வந்து இருக்கணும். ஸோ அதனால ஆஃப் பிசினஸ் ஹவர்ஸ்ங்கிறது என்னன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். கிளையண்ட்டுக்கு வந்து அது ஈவினிங் டைமா இருக்கும். ஈவினிங் டு நைட் டைமா இருக்கும். டில் மார்னிங் அவங்களுடைய டைம் மார்னிங் வரைக்கும் நம்ம அந்த விஎம்ஐ என்ன வேணாலும் பண்ணலாம். ஒன்ஸ் அவங்க 8 o'clock மார்னிங் 8 or 9 வந்துட்டாங்கன்னா ஸோ அது வந்துட்டு அது பிசினஸ் ஹவர்ஸா ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்க. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் லைக் அ ப்ரொசீஜர். இப்போ இந்த சைஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்களே தான் கொடுத்துருவாங்க. கரெக்ட். இந்த சைஸ் வந்துட்டு அவங்களே கொடுப்பாங்க. ஒரு சில டயத்துல வந்து நம்ம கிட்ட சஜஷன் கேட்பாங்க. ஸோ நம்ம கிட்ட கேட்கிறப்போ எக்ஸிஸ்டிங் சைஸ் என்னவா இருக்கோ அதனுடைய அடுத்த சைஸை தான் நம்ம சொல்லுவோம். இப்போ 2 சிபியூ இருக்கக்கூடிய விஎம் ஹேங் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா சார் பெட்டர் வந்து யூ கோ 64 வித் 4 சிபியூ அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவோம். 4 அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்பவும் ஸ்லோவா இருந்துச்சுன்னா திரும்பவும் செக் பண்றோம். உங்களுடைய ஒர்க் லோட் வந்து இன்னும் ஹெவியா இருக்கு. ஸோ பெட்டர் வி கோ வித் 8 சிபியூ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். இதோட பில்லிங்ல கூட நாம தான் மெயின்டைன் பண்ணணும் ப்ரோ. இதனுடைய பில்லிங்க்கு எப்படின்னா இது நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். பட் அப்ளிகேஷன் ஓனர் கிட்ட வந்து நம்ம அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு வந்துட்டு காஸ்ட் அப்ரூவல்னு சொல்லுவோம். எப்படின்னா இப்போ அவர் ஒரு சைஸ் கேட்கிறாருன்னா அதுக்கான காஸ்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி அவர்கிட்ட சார் இந்த விஎம் இவ்வளோ சைஸ் சாரி இவ்வளோ ப்ரைஸ் வருது, இஸ் இட் ஓகே ஃபார் யூ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அவங்க வந்து ஓகே ஓகே. அப்படின்ட்டாங்கன்னா அந்த ப்ரைஸை வந்துட்டு நம்ம அந்த சைஸ் பேக் எண்ட்ல பில்லிங் டீம் இருப்பாங்க. பில்லிங் டீம் வந்து எந்த விஎம் அப்ளிகேஷன் ஓனர் யாரு அவங்க கிட்ட எவ்வளவு சார்ஜஸ் பண்றாங்கன்னா கம்பெனி லெவல்ல அவங்க கோஆர்டினேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. இப்போ நம்ம இப்போ விஎம் வந்துட்டு இப்போ நம்ம ரீசைஸ் பண்றதுனாலும் நம்ம வந்து அவங்களுக்கான டீடைல்ஸ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் நீங்க ரீசைஸ் பண்ணீங்கன்னா இந்த விஎம் சைஸ் இவ்வளவு மாறுறப்போ
இதுக்குன்னா காஸ்ட் இவ்வளவு வரும் அப்படின்ட்டு. கரெக்ட். இது ஸோ இது வந்து காஸ்ட் அப்ரூவல் சொல்லுவோம். மேனேஜர் கிட்ட நம்ம அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி ரீஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்ல சைஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு பிஃபோர் காஸ்ட் அவங்களே கேட்டுருவாங்க. இதுக்கு வந்து காஸ்ட் இது ஷேர் பண்ணுங்க இந்த சைஸுக்கு அப்படின்னு. நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த வந்துட்டு பிசினஸ் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு இது வந்து என்னுடைய விஎம், இதுக்கு இவ்வளவு சைஸ் தேவைப்படுது, நான் வந்து கிளவுட் டீம் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபார்வர்ட். அவங்க அதை பில்லிங் லிஸ்ட். இன்னும் நம்ம அந்த செக்ஷன் போயிருக்கோமா ப்ரோ? பில்லிங் ஆக்சுவலா பில்லிங் வந்துட்டு நம்ம இன்டெப்தா போக மாட்டோம். நான் வந்து உங்களுக்கு ஓகே பில்லிங் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ்ட்ல சொல்லுவேன். ஓகே. எப்படின்னா இப்ப நம்ம எதாவது மாத்துறனாலும் இந்த அதுதான் சைஸ் நம்ம மாத்த. ஓகே உங்களுக்கு வந்துட்டு இந்த சைஸுக்கு எவ்வளவு காஸ்ட் வரும். உங்களுக்கு வந்து ஓகே ஓகே பிரைசிங் கால்குலேட்டர் இருக்கு. நான் அது வந்து நம்ம லாஸ்ட் மானிட்டரிங் செஷன், அதாவது அதுதான் லாஸ்ட் செஷன். அதில் நான் உங்களுக்கு ஓகே டீட்டெயில். ஓகே ஓகே. ஏன்னா வந்துட்டு ஒரு விஎம் கிரியேட் பண்றப்பதான் நமக்கு அந்த காஸ்ட் வந்து தெரியுது. என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பில்லிங் காஸ்ட் வருது. இப்போ நம்ம ஜஸ்ட் ரீசைஸ் பண்றப்போ இது எப்படின்னு தெரியல, அதுக்கு அதுதான் ரீசைஸ் பண்றப்பவும் அதேதான். இந்த சைஸுக்கு என்ன காஸ்டோ அதை வந்து நம்ம அப்ரூவல்ல வாங்குவோம். நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன் பில்லிங் பத்தி. ஓகே ப்ரோ ஓகே ஓகே. ஸோ இப்போ ரீசைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓவர் வியூ போயிட்டு விஎம் வந்து ஸ்டில் பவர் ஆஃப்ல தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஆஃப்லைன்ல தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் இங்க ரிஃப்ரெஷ் பண்ணா அந்த சைஸ் பாருங்க. இது ஆன்லைன்ல பண்ண முடியாதுல்ல? பண்ணலாம். இல்ல அடுத்த கொஸ்டின் அதுதான். அடுத்த இது ஆஸ்கர் தான். இப்போ நம்ம ஆஃப்லைன்ல அதாவது விஎம் பவர் ஆஃப் பண்ணிட்டு பண்ணியிருக்கிறோம். சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் D4க்கு மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி B1ல இருந்தது, பிசினஸ் சீரிஸ்ல இருந்தது D4க்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் ஆஃப் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்டா ஆஃப்லைன் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் தான் அதிகமா ப்ராஜெக்ட்ல ஃபாலோ பண்ணணும். ஸோ டைரக்டா விஎம் வந்து சைஸை சேஞ்ச் பண்ணலாம். ஆனா டைரக்டா பண்றப்போ விஎம் ஃபோர்ஸா ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபோர்ஸா பேக்எண்ட்ல ஆக்டிவிட்டி நடக்கிறப்போ என்ன ஆகும்னா, சப்போஸ் அங்க வந்துட்டு ஓஎஸ் கிராஷ் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகம். கண்டிப்பா. ஏன்னா ஒரு விஎம் சடனா ரன்னிங்ல இருக்கு. நம்ம எப்படி ஒரு ஒரு இது நம்ம டெஸ்க்டாப் யூஸ் பண்றோம். சடனா பவர் கேபிள ரிமூவ் பண்ணா என்ன ஆகும்? சிஸ்டம் வந்துட்டு சடனா ஆஃப் ஆகும். அதே மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணா ஓஎஸ் கரப்ட் ஆயிடும்ல, அந்த மாதிரி தான். கண்டிப்பா. இப்போ விஎம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க ஐபி வச்சிருக்கிறேன். ஜஸ்ட் எம்எஸ்டிசி போட்டு விஎம் லெவல்ல எப்படி நான் உங்களுக்கு சைஸை ஓஎஸ்க்குள்ள செக் பண்றது. ஒரு விஎம் வந்துட்டு நம்ம ரீசைஸ் பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், ஓஎஸ்க்குள்ள போய் சைஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிடுக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப டபுள் செக் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அவங்க சர்வீஸ் நோ டிக்கெட்டிங் டூல் தான் எல்லாரும் யூஸ் பண்றோம். ஓகே ஓகே. எங்களது வந்து சர்வீஸ் நோ எதுக்காகனா அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இதுக்கு தான் சர்வீஸ் நோ யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து ஜீரான்னு சொல்லிட்டு டிக்கெட் டூல் இருக்கு. ஸோ அதுவுமே டிக்கெட்டிங் டூல் தான். ஸோ இதுலயும் மேனேஜ் பண்ணலாம், ஜீராலையும் மேனேஜ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு விஎம் வந்துட்டு லாகின் ஆயிடுச்சு. ஸோ விஎம்ல இப்போ 4 CPU இருக்கிறதுனால விஎம் ஃபாஸ்டா லாகின் ஆகும். ரெஸ்பான்ஸும் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். கம்பேர் டு 2 CPU 4 வந்து பெட்டரா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ விஎம்குள்ள லாகின் பண்ணியாச்சு. இப்போ விஎம் உடைய டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ரைட் கிளிக் கீழே இருக்கிற டாஸ்க் பாரை ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க பெர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணலாம். இதுல CPU இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றது 4 CPU தான், 4 கோர் ப்ராசஸர் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ப்ராசஸர் 4 இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ 4 CPU நம்ம இங்க யூஸ் பண்றோம். மெமரி பார்த்தா 16 GB மெமரி வந்துட்டு நம்ம ப்ராசஸருடைய அந்த 4 கோர் ப்ராசஸர் வந்துட்டு
இன்டெல் ஜெனான் ஆர் சிபியு ப்ராசஸர் 2673ங்கிறது அதோட இது 2.30 GHz ஸ்பீட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதனுடைய யூட்டிலைசேஷன் பாருங்க. இப்போ நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்றோம்ல, சிபியு இப்போ ஜஸ்ட் 6%ல இருக்கு நார்மலா. சிபியு 2ல இருக்கு, மெமரி வந்துட்டு ஒரு 12%ல இருக்கு. இப்போ இதை ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணா ஸோ சம் ஆஃப் த அப்ளிகேஷன் டிஃபால்ட் அப்ளிகேஷன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. பட் இது வந்துட்டு நார்மல் தான். 5ங்கிறது வந்துட்டு வெரி லோ தான். சிபியு யூட்டிலைசேஷனே பெருசா இங்க இல்லை. ஸோ இப்படிதான் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் என்ன அப்படின்னா, விஎம் நீங்க கேட்டீங்களா ஆன்லைன்லயே பண்ணலாமா? விஎம் இப்போ நம்ம பண்ணது ஆஃப்லைன் அப்கிரேடு. இப்போ ஆன்லைன்ல பண்ணலாமான்னா பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு 4க்கு மேல பண்ண முடியாது நம்மளுடைய லிமிடேஷன்ல. இப்போ 4ல இருந்து D4ல இருந்து என்ன பண்றோம்னா டவுன் கிரேட் பண்றோம். இந்த டவுன் கிரேட் ஆக்டிவிட்டியும் ப்ராஜெக்ட்ல வரும். அது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு சில டெஸ்டிங்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் சர்டைன் மந்த்துக்கு விஎம் உடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ண கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு திரும்ப டெவலப்மெண்ட்டுக்கு வருது, இல்லை அந்த விஎம் வந்து ஃபார் சம் டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, சைஸை கம்மி பண்ண சொல்லுவாங்க. அது ரீசைஸ் திரும்ப டவுன் கிரேட் பண்ண சொல்லுவாங்க, ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், திரும்ப D4ல இருந்து D2க்கு பண்ணணும். டவுன் கிரேட் பண்றது அதே மாதிரி தான். விஎம் பவர் ஆஃப் பண்ணி தான் இங்க போயிட்டு சைஸை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். இது வந்துட்டு இதுவும் டவுன் கிரேட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டவுன் கிரேடை விஎம் ஸ்டாப் பண்ணாம டைரக்டா என்ன பண்ண போறோம், அப்படியே கிளிக் பண்ண போறோம். ஸோ இங்க D2SV3 இதை நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இந்த சைஸை செலக்ட் பண்ணி ரீசைஸ் கொடுக்குறேன். விஎம் வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கு. இப்படி நம்ம ரீசைஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும், விஎம் கண்டிப்பா என்ன ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும். பேக் எண்ட்ல நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஆர்டிபி கண்டிப்பா டிஸ்கனெக்ட் ஆகும். உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஏன்னா அங்க விஎம் லெவல்லே சேஞ்சஸ் நடக்கிறப்ப விஎம் கண்டிப்பா ரீபூட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசைஸ் கொடுத்துருக்குறேன். ஆல்மோஸ்ட் நமக்கு 2 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் ரீசைஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஆஃப்லைன்ல பண்றப்ப பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் கூட ஆகல, ரீசைஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் இங்க தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆகும். சிஸ்டம் வந்து ரன்னிங்ல இருக்கிறப்ப சைஸ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ அந்த பெட்டர் வே எப்பவுமே பவர் ஆஃப் பண்ணிட்டு பண்றதா பெஸ்ட். ஸோ ரிமோட்டுமே கரெக்டான வே இல்ல தானே ப்ரோ? இது வந்து கரெக்டான வே கிடையாது. ஃபர்ஸ்ட் சொன்ன வே தான் கரெக்டானது. பாத்தீங்கன்னா ஆர்டிபி கூட டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த விஎம் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. சைஸ் சேஞ்ச் பண்றோம்னா ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து சைசிங் வந்து அப்டேட்டிங்ல இருக்கு. இட்ஸ் டேக்கிங் டைம். ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்க போயிட்டு ஓவர்வியூ ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு விஎம் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க விஎம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப எப்படி நீங்க வந்து இப்ப நான் டெவலப்பருக்கு வந்து நான் ஒரு விஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து வேற டீம் போறப்போ அது எப்படி டவுன் கிரேட் பண்ண சொல்லுவாங்க, எப்படி அது புரியல. நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்ப வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல வந்து ஒரே விஎம் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபர்ஸ்ட் டெவலப்பர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டெஸ்டிங் முடிஞ்சு ப்ரொடக்ஷன் இப்படி போதும். ஒரு ப்ராஜெக்ட்னு இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்ல டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க, டெஸ்டிங் டீம் இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் டீம் இருப்பாங்க. ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்றது டெவலப்மெண்ட் டீம். டெவலப்மெண்ட் டீம் ரெடி பண்றப்போ உங்களுக்கு பெருசா சிஸ்டம் வந்து அதிகமா யூஸ் ஆகாது. டெஸ்டிங் டீம் எல்லாமே ஒரே ப்ராஜெக்ட்டுக்குள்ளதான் இருக்கும். வேற வேற டீம்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரே அப்ளிகேஷன் இதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கும். எல்லாமே வந்து ஹேண்டில் பண்றது ஒரே மேனேஜரா இருப்பாரு. அதாவது ஒரே அப்ளிகேஷன் ஓனரா தான் இருப்பாரு. அவருக்கு தெரியாம அந்த ப்ராஜெக்ட்ல எந்த ஆக்டிவிட்டியுமே நடக்காது. ஓகே. ஸோ அவரு தான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றதே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதே அவர் தான் கொடுப்பாரு. இந்த விஎம் நாங்க டெஸ்டிங் முடிச்சிட்டோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபிளிப்கார்ட் ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து டெவலப்பர் டீம்ல இருக்கேன். நான் வந்து டெவலப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெஸ்டிங்காக என்ன பண்றேன்னா அதே விஎம் தான் நான் டெஸ்டிங் கொடுக்குறேன்னா, நீங்க டெஸ்டிங் இருக்கிறவங்க அதே விஎம் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்க ரெடி பண்ணி இருக்கிற அந்த அப்ளிகேஷன் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஓகே. பக் இருக்கா எல்லாமே செக் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகும். அந்த டைம்ல தான் வந்து சைஸ் வேணா ரீசைஸ் பண்ணிக்கிறது. கரெக்ட். இது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்ளிகேஷன் ஓனர் வழியா தான் நம்மளுக்கு ரிக்வெஸ்டே வரும். ஏன்னா அவர் சொல்லி தான் டீமே பண்றாங்க.
இந்த சர்வர் முடிஞ்சுன்னா டெஸ்டிங் பண்ணுங்கன்னு பாரு. டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாய் டீம், டெஸ்டிங் முடிஞ்சது, சைஸை சேஞ்ச் பண்ணுங்க. நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுப்பாரு. அவருடைய மெயினான ஒர்க்கே இதுதான். இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டெவலப்பர் டீம் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு விஎம் தான் யூஸ் பண்ணுவாங்களா? நோ 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 குரூப் ஆஃப் விஎம்ஸ். ஒரு விஎம் பேசுறது அப்படி பேசுறோம். ஒரு விஎம் இருக்காது, நிறைய விஎம்ஸ் வச்சிருப்பாங்க. ப்ரொடக்ஷனுக்கே வந்துட்டு அப்ளிகேஷன் வைஸா வச்சிருப்பாங்க. ப்ரொடக்ஷன்ல ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இருக்காது, நிறைய டிபெண்டன்ட் அப்ளிகேஷன் இருக்கும். அப்போ ஒரு செட் ஆஃப் விஎம், ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு ஒரு செட் ஆஃப் விஎம்ஸ் இருக்கும். அது எல்லாமே எப்படின்னா அந்த நேமிங் வச்சு அந்த டேக் வச்சு நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே இது வந்து இந்த விஎம் தான் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரொடக்ஷன் விஎம், அதுவும் வந்துட்டு இப்போ ஃபிளிப்கார்ட் விஎம், ஃபிளிப்கார்ட்டோட விஎம் நம்ம எப்படி பார்க்கணும், அந்த நேமிங் கன்வென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் VM01 ஜஸ்ட் சும்மா கொடுத்துருக்கேன். இதுவே வந்து நம்ம லைவ் விஎம் எப்படி இருக்கும்னா VM0 அப்படின்னு போட்டு சம்திங் போட்டு FP01 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த எஃப்ங்கிறது ஃபிளிப்கார்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணும், பிங்கிறது ப்ரொடக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி ஓகே இது ப்ரொடக்ஷன் விஎம். நான் ப்ரொடக்ஷன்னா அந்த இடத்துல என்பினா நான் ப்ரொடக்ஷன் விஎம். ஓகே. அப்படி வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம அந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு அந்த விஎம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் கரெக்டா? என்ன சொல்றீங்க, திரும்ப சொல்லுங்க. இந்த விஎம் இல்ல இப்போ அந்த மாதிரி வந்து கரெக்டா அந்த அந்த நேம்ல இருந்துச்சுன்னா கரெக்டா வந்து யூஸ் பண்ணலாம் சொல்றேன் நான். கரெக்ட். ஸோ அந்த நேமுமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த நேமை வச்சு தான் நம்ம சர்ச் பண்ணி விஎம்ஏ எடுப்போம். ஓகே. ஸோ இப்போ இந்த விஎம் பாருங்க, இன்னும் அப்டேட்டிங்லேயே இருக்கு ஸ்டேட்டஸ். இங்க இன்னும் ஸ்டில் வந்து லோடிங்லேயே தான் இருக்கு, ரீசைசிங்லேயே தான் இருக்கு. 6 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு. ஸோ அப்போ டிராபேக் உங்களுக்கு லைவாவே தெரியுது பாத்தீங்களா. ஒரு விஎம் பவர் ஆஃப் பண்ணி பண்றதுக்கும் பவர் ஆன் ரன்னிங்ல இருக்கிறப்பவே டைரக்டா பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு இதுதான். இது வந்து ஆக்டிவ் லாக்ல தெரியுமா ப்ரோ? இது வந்து வித்தவுட் பவர் ஷட் டவுன் வந்து ரீசைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலும் இங்க ஆக்டிவிட்டி லாக்ஸ்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி கிரியேட்டர் அப்டேட் விர்ச்சுவல் மிஷின் எக்ஸ்டென்ஷன். ஸோ விர்ச்சுவல் மிஷினை வந்துட்டு 6 மினிட்ஸ்க்கு முன்னாடி இங்க ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணது எல்லாமே நான் என்னோட பேர்ல தான் ரெஜிஸ்டர். ஸோ இது எல்லாமே நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாமே நடந்திருக்கு. கிரியேட்டர் அப்டேட் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் சைஸை. ஸோ அது அப்டேட் ஆகும், அதெல்லாம் அப்டேட் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, இது வந்து வி ஆர் நாட் ஷுர் இது எவ்வளோ டைம் எடுக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது. யூஸ்வலாக பார்த்தா 15 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஸ்டாப் கொடுக்குறேன். நான் விர்ச்சுவல் மிஷினே ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா விஎம் வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கு. ஸோ ஸ்டாப் கொடுத்துட்றேன். ஏன்னா அப்டேட்டிங்ல இருக்கிறனால பேக் எண்ட்ல விஎம் ரன்னிங்லேயே இருக்கு. ஸோ ஒருவேளை விஎம் ரன்னிங்லேயே இருக்கிறனால ஏதாவது அந்த கம்யூனிகேஷன் கேப் இருந்தா கூட நம்மளுக்கு இங்க இமிடியேட்டா ஆகாது. ஸோ ஜஸ்ட் ஸ்டாப் கொடுத்துறேன். ஸ்டாப் கொடுத்தாலாவது ரீசைஸ் சீக்கிரமா கம்ப்ளீட் ஆயிடுதான்னு பார்க்கலாம். விஎம் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஸோ விஎம் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா டவுன் கிரேட் பண்ணிட்டோம். ஸோ சைஸுமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஓவர்வியூல பார்க்குறப்போ சைஸுமே D2SV3 சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு விஎம் ரீசைஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஸோ ராஜி உங்களுக்கு? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ அஜூர் விஎம், அஜூர் விர்ச்சுவல் மிஷின் டேட்டா டிஸ்க். ஸோ இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அடிஷ்னலா டிஸ்க் எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணதே கிடையாது. ஸோ ஒரு விஎம் இருக்கு. ஐ திங்க் நான் டிஸ்க் பத்தி உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஒரு விஎம் இருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு விஎம் கிரியேட் பண்றப்போ டிஃபால்ட்டா இது கூட நமக்கு எந்த டிஸ்க் கிரியேட் ஆகும்னா ஓஎஸ் டிஸ்க் வந்து ஒன்று கிரியேட். இன்னொன்று வந்து டேட்டா டிஸ்க். கரெக்ட். ஸோ டிஃபால்ட்டா வர்றது ஓஎஸ் டிஸ்க்.
டேட்டா டிஸ்க் வந்து இஸ் ஆப்ஷனல். நம்மளுக்கு வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல எப்ப வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ OS disk, data disk. ஸோ இந்த டேட்டா டிஸ்க் உடைய கவுண்ட் வந்து அப் டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 disks per single VM. Each disk size up to 32 TB. எதுல இருந்துன்னா from 4 GB ல இருந்து 32 TB வரை ஒரு டிஸ்க் உடைய சைஸ் வந்துட்டு 4ல இருந்து 32 TB வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அதுவே OS டிஸ்க் உடைய கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 128 GB ல இருந்து 2 TB வரைக்கும் ஒரு டிஸ்க். ஒரே டிஸ்க் தான், அதோட சைஸ் வந்து 128. இது டேட்டா டிஸ்க்னா வந்து 32 டிபி வந்து 32 டிஸ்கா போட்டுக்கலாம் நம்ம ஒரு விஎம்ல. ஒரு விஎம்ல ஒரு டிஸ்க் வந்து 32 டிபி சைஸ்ல இருக்கும். அதுதான் 32 டிஸ்க் போட்டுக்கலாம் 32 டிபில. அப்படி கிடையாது ப்ரோ. இப்போ எப்படின்னா நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்துட்டு 32. ஒரு விஎம்ல டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து 32. ஓகே. அதாவது டிஸ்க் 1, டிஸ்க் 2, டிஸ்க் 3 அப் டு 32 வரையும் போட்டுக்கலாம். அந்த டிஸ்க் 1 உடைய சைஸ் மட்டுமே 4ல இருந்து 32 டிபி வரைக்கும் ஒரு டிஸ்கோட சைஸ் மட்டுமே இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து 4 ஜிபில இருந்து 32 டிபி சொல்லிருக்கீங்கல்ல. நான் வந்து ஒரு டிஸ்க வந்து 32 டிபி எடுத்துக்கிட்டேன்னா அதே மாதிரி 32 டிபி வந்து அதே மாதிரி டிஸ்க வந்து நம்ம 32 டிஸ்க் வந்து போட்டுக்கலாம் தானே ஒரு விஎம்ல. போட்டுக்கலாம். அது வந்துட்டு அவர் 32வை சப்போர்ட் பண்ணணும். விஎம் உடைய சைஸ் வந்து மெயினா சப்போர்ட் பண்ணணும். அந்த சைஸ் எப்படி ப்ரோ கால்குலேட் பண்றது? அந்த சைஸ் வந்துட்டு இங்க நம்மளுக்கு விஎம்ல சைஸ்ல கொடுத்திருப்பாங்க. விஎம் உடைய சைஸ்ல போனீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் சைஸ் இங்க செலக்ட் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. கரண்ட் சைஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இதுல அப்படியே ஜஸ்ட் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இங்க டேட்டா டிஸ்க் இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு நேரா கீழே பாருங்க 4 டிஸ்க். அப்போ விஎம் உடைய சைஸ் D2 இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் டிஸ்க் 4. விஎம் உடைய சைஸ் 4க்கு அப்புறம் 2க்கு அப்புறம் 4 இருந்துச்சுன்னா 8 டேட்டா டிஸ்க். அதே மாதிரி D8 போச்சுன்னா 16 டேட்டா டிஸ்க். ஓகே ஓகே. D32 வரப்போ 32 வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல D4S V3ல வந்துட்டு 4 டிஸ்க் 8 டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணலாம்ட்டு. அந்த 8 டிஸ்க் வந்து 32 டிபியாவே கனெக்ட் பண்ணிக்கலாமா? 32 32 32 அந்த மாதிரி. 32 + 32 + 32 கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சரிங்களா? பட் ஆனா இங்க வந்து கிளியரா மென்ஷன் பண்ணல. இவ்வளவு சைஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். இங்க வந்து குவாண்டிட்டி தான் கொடுத்திருக்காங்க. இந்த சைஸ் வந்து குவாண்டிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணணும். ஐ மீன் எப்படி சொல்றேன்னா 16 ஜிபி தான். நெக்ஸ்ட் வந்து 1 டிபி தான். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. கரெக்ட். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே. சோ இது வந்துட்டு காமன் ஃபார் எல்லா விஎம் உடைய சைஸ்க்கும் இது காமன். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். சோ வர்ச்சுவல் மெஷின்ல ஸ்டாண்டர்ட் டி சீரிஸ் விஎம், டி சீரிஸ் V3 வெர்ஷன் 3 VMs மட்டும், ஸ்டாண்டர்ட் டி சீரிஸ் வெர்ஷன் 3 V3 V4க்குலாம் சப்போர்ட் ஆகாது ஒரு ஃபீச்சர். ஒன்லி V3க்கு மட்டும் என்ன சப்போர்ட் ஆகும்னா டெம்பரவரி டேட்டா டிஸ்க். ஸோ இது வந்துட்டு ஃப்ரம் போர்ட்டல் இட் இஸ் இன்விசிபிள். போர்ட்டல் லெவலில் இது இன்விசிபிளா இருக்கும். இந்த டிஸ்க் இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்துட்டு என்னன்னா ஸ்டாண்டர்ட் டி சீரிஸ் வெர்ஷன் 3 விஎம்ஸ்க்கு மட்டும் 2 CPU இருந்துச்சுன்னா 2 CPU 8 GB RAM இருக்கக்கூடிய விஎம்ஆ இருந்துச்சுன்னா 16 GB டெம்ப் டேட்டா டிஸ்க் இருக்கும். டெம்ப் டிஸ்க், இந்த டேட்டா டிஸ்க்னு சொல்லக்கூடாது, டெம்ப் டிஸ்க் தான். 4 இருந்துச்சு அப்படின்னா 4 இருந்துச்சுன்னா 32 GB டெம்ப் டிஸ்கா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம விஎம் வச்சிருக்கிறோம். ஒரு விஎம் இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் D2S V3
வெர்ஷன் 3 விஎம் வச்சிருக்கிறோம். 2 சிபி 8 ஜிபி ரேம். இப்போ இதுக்கு இந்த விஎம்குள்ள நான் லாகின் பண்றேன். ஸோ இங்க போயிட்டு சி டிரைவ் இருக்கு, டி டிரைவ் இருக்கு. சி டிரைவ் வந்து நம்மளுடைய ஓஎஸ் டிரைவ் 127 ஜிபி ஓஎஸ் டிரைவ். இங்க டி டிரைவ் இருக்கு 16 ஜிபி டி டிரைவ் இங்க இருக்கு. இதனுடைய பேர் டிஃபால்ட் என்ன வந்திருக்கு, டெம்பரவரி ஸ்டோரேஜ்னு சொல்லி. ஸோ டோட்டலா இங்க 2 டிஸ்க் கொடுத்துருக்காங்க. நம்ம அஜூர் போர்ட்டல்ல போயிட்டு இந்த விஎம்ல போய் பார்க்குறோம். இதுல டிஸ்க்குங்கிற ஃபீச்சருக்கு வர்றோம். கீழே செட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஸ்க். ஸோ இதுல பார்க்குறப்போ நம்ம கிட்ட ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்கு. அதுதான் ஓஎஸ் டிஸ்க். மேல இருக்கிறதா ஓஎஸ் டிஸ்க், கீழே இருக்கிறதா டேட்டா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓஎஸ் டிஸ்க் இருக்கு. டோட்டல் சைஸ் 127 ஜிபி. ஆனா ஓஎஸ்குள்ள 2 டிரைவ் இருக்கு. ஒன்று வந்து டெம்ப் டிரைவ். இது வந்து இன்விசிபிளா இருக்கும். இங்க வந்து விசிபிளா இருக்கும். ஆனா போர்ட்டல் லெவல்ல இன்விசிபிளா இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கலாம் தானே ப்ரோ? இந்த டிஸ்கை யூஸ் பண்ணலாம். ஆனா அவங்களே கொடுத்துருக்காங்க இது வந்து டெம்பரவரி பர்பஸ். ஸோ இதனுடைய பர்பஸ் என்னன்னா V3 VM வந்து நிறைய என்வாயர்மெண்ட்டுக்கு காமனா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல லாக் ஜென்ரேட் பண்ணும். டெம்பரவரி லாக்ஸ் எல்லாம் நிறைய அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணும். அந்த டெம்பரவரி லாக் எல்லாம் வந்துட்டு ஃபார் சர்டைன் டைமுக்கு தான் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபார் 2 days 3 days ஒன்ஸ் வந்து அந்த லாக்ஸ் எல்லாம் அதுவே கிளியர் பண்ணினா டெலிட் ஆயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி லாக்ஸுக்கு நம்ம எதுக்கு ஒரு டிரைவை வாங்கணும் புதுசாவே? இப்போ ஏற்கனவே டெம்பரவரி டிரைவ் ஃப்ரீயா கொடுக்குறோம். இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் வாட் எவர். அந்த டேட்டா வந்து இட்ஸ் நாட் அ கேரண்டீடு டேட்டா. டேட்டா லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தே கேன் கோ வித் த டெம்பரவரி. இந்த டெம்பரவரி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது மெயின்லி ஃபார் லாக் பர்பஸ் தான். சரிங்களா? இது only for ஸ்டாண்டர்ட் டி மட்டுமா ப்ரோ? ஸ்டாண்டர்ட் V3 சீரிஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே. இது வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் டி V3 சொல்றீங்கல்ல இந்த வெர்ஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டி சீரிஸ் வந்து எதுக்காக வந்து ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த சைஸ்? ஸ்டாண்டர்ட் இந்த V3ங்கிறது வந்துட்டு காமன் என்வாயர்மெண்ட். இது நீங்க எப்படின்னா லெகசி விஎம்ஸ்ன்னு சொல்லுவோம். அது இப்போ நம்ம விண்டோஸ்லயே பாத்தீங்கன்னா விண்டோஸ் 7 வந்துட்டு இதுக்கு முன்னாடி விண்டோஸ் 7 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ விண்டோஸ் 8 10 வர்றதுக்கு முன்னாடி விண்டோஸ் 7 ஃபெமிலியரா இருந்துச்சு. விண்டோஸ் 8 அப்போ லான்ச் ஆச்சு. அப்போ பாத்தீங்கன்னா நிறைய இது விண்டோஸ் 8ல சப்போர்ட் பண்ணவே இல்லை. விண்டோஸ் 7ல தான் சப்போர்ட் ஆச்சு. விண்டோஸ் 10 வந்ததுக்கு அப்புறமும் விண்டோஸ் 7 தான் சப்போர்ட் ஆச்சு. அதாவது ஒரு சில லெகசிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் V3ங்கிறது வெர்ஷன் 3 ஜெனரேஷன் VM வந்து எல்லா இதுக்கும் சப்போர்ட் பண்ணிடும். V4 V5 போறப்போ ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து ஒரு சில அப்ளிகேஷனை வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு அப் டு டேட் அப்ளிகேஷன் வச்சிருப்பாங்கன்னா இல்லை, எல்லாருமே லெகசி அப்ளிகேஷன் வச்சிருக்கிறவங்க. பேங்கிங் செக்டர்லாம் போயிட்டோம் அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி ஃபுல்லாமே லெகசி அப்ளிகேஷன் தான். லெகசியோடைய ஜென்ரல் மீனிங் என்னன்னா அவங்க வந்து அப் டு டேட் வெர்ஷனை வச்சிருக்க மாட்டாங்க. எப்பவுமே N-1 N-3 அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் வச்சிருப்பாங்க. இப்போ என்னங்கிறது என்னன்னா கரண்ட், N-1ங்கிறது என்னன்னா கரண்ட்டை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருப்பாங்க அவங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஃபீச்சருக்கு தான் வந்துட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் V3 அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் V3 VMs நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஒரு கிளைண்டே வந்துட்டு சிம்பிளா எனக்கு எந்த டீடைல்ஸுமே எதுவும் கொடுக்கல. ஓவராலா வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றேன், எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் போட்டு கொடுத்துருங்க, ஒரு VM கிரியேட் பண்ணி கொடுங்க சொல்றாங்க. நாமளே எப்படி அதை அஸ்யூம் பண்ணிட்டு ஓகே இவங்க கேட்கறதுக்கு இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கான்செப்ட் ஏதாவது இருக்கா? ஸோ இப்போ எப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஓனர் இருக்கிறாரு, ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம கிட்ட எடுத்துட்டு வராருன்னா ஃபர்ஸ்டே அவர் என்ன பண்ணிடுவாரு, மைக்ரோசாஃப்ட் டீம் கூட அவங்க கனெக்ட் பண்ணி என்னுடைய அப்ளிகேஷன் இதுக்கு என்ன சைஸ் சப்போர்ட் ஆகும், எது போட்டா பெட்டரா இருக்கும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களே கேதர் பண்ணிடுவாங்க. ஸோ ஆர்கிடெக்டே ஷேர் பண்ணிடுவாரு, யூஸ் திஸ் சைஸ் ஃபார் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த சைஸை யூஸ் பண்ணுங்க, இது வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஃபைன் பண்ணிடுவாங்க. அவர் தான் என்ன பண்ணுவாரு, யூஸ் திஸ் சைஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த சைஸை யூஸ் பண்ண சொல்லுவாரு. ஓகே ஓகே. இல்ல இது ஓகே. இது வந்து ப்ரொசீஜர். இது வந்து அவங்க ஒரு டேட்டா வச்சு நமக்கு கொடுக்குறாங்க. பிளைண்டா வந்து என்கிட்ட ஒரு கேள்வி என்ன வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க ஒண்ணு. எனக்கு பிளைண்டா வந்தாங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஸோ யூஸ்வலி நம்ம அவங்களுக்கு ரிப்ளை மெயில் பண்ணுவோம், கைண்ட்லி கன்ஃபார்ம் த சைஸ்.
சைஸ கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்படிதான் பண்ணணும். பட் வந்து நம்ம நாலேஜ் டெவலப் பண்றதுக்காக நாமளா ஒரு ஷார்ட் ஃபார்ம் இந்த இதுக்கு வந்து இந்த சைஸ் நம்ம யூஸ் பண்றோம், இதுக்கு இதெல்லாம் பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் இது இல்ல. நம்ம டெஸ்ட் விஎம்ஸ் ஏதாவது பண்றோம்னா நம்ம சாய்ஸ்ல பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பில்ட் ஷீட் வர்றது எல்லாமே சைஸ் பேஸ் பண்ணி. ஒரு ரிக்வெஸ்ட் வருது, ஒரு விஎம் பில்ட் வருது, ரிக்வெஸ்ட் வருதுன்னா ஒரு டெம்ப்ளேட் அவங்க மேண்டேட்டரியா ஃபில் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட்ல இந்த காம்போனன்ட் எல்லாமே இருக்கும். விஎம்க்கு என்ன நேம் இருக்கணும், விஎம்க்கு எவ்வளவு டேட்டா டிஸ்க் அடிஷனலா நான் கொடுக்க போறோம், விஎம்க்கு ஐபி என்ன, விஎம் உடைய சைஸ் என்ன, எல்லா அது விண்டோஸ் விஎம்மா லைனக்ஸ் விஎம்மா எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி தான் நம்மளுக்கு வரும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேட்டா டிஸ்க் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம் ஒரு விஎம்க்கு. ஸோ டேட்டா டிஸ்கை இங்கே டிஸ்க் ஆப்ஷன் கீழே வந்தாச்சு. ஸோ டிஸ்க் கிரியேட் பண்றதுல வந்துட்டு 2 ஆப்ஷன், ஒன்று கிரியேட் பண்றது, இன்னொன்று வந்துட்டு அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க். ஒன்று வந்து புதுசா கிரியேட் பண்றது, இன்னொன்று வந்து ஏற்கனவே ஒரு டிஸ்க் இருக்கு அதை வந்து இங்க அட்டாச் பண்றது இந்த விஎம்க்கு. உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அப்கமிங்ல சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு டிஸ்கை நம்ம கிரியேட் அண்ட் அட்டாச், ஒரு டிஸ்கை கிரியேட் பண்றோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே கீழேயே நம்மளுக்கு இங்க ஆட் ஆயிடும். லன் 0ல இந்த விஎம் வந்து இந்த டிஸ்க் வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஸோ டிஸ்க்குக்கான நேம் வந்துட்டு சும்மா நம்ம எனி நேம் டேட்டா டிஸ்க் 01 கொடுத்துட்டு இந்த டிஸ்கோடைய ஸ்டோரேஜ் டைப் இது நம்ம அப்கமிங்ல பார்க்க போறோம். ப்ரீமியம் வேணுமா, எஸ்எஸ்டில வேணுமா, ஹெச்டிடில வேணுமா, இல்லை ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்றோம். சைஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவங்களே டிஃபால்ட்டா 4 கொடுத்துட்டாங்க. இந்த இடத்த 4 எடுத்துட்டு 3270 நினைக்கிறேன் டிஸ்கோடைய கெப்பாசிட்டி. ஸோ 32,720 வந்து அக்செப்ட் பண்ணுது. அந்த சைஸ் இதுதான் சைஸ், அதாவது 32 டிபின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜிபி சைஸ் வந்து இது 32,767ங்கிறது 32 டிபியோடைய சைஸ். ஸோ இதுக்கு டிக் மார்க் வருது பார்த்தீங்களா. அப்போ ஒரு டிஸ்க் 32 டிபி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்காக 10 ஜிபி டிஸ்க் வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மேக்ஸிமம் ஐஆர்ஸ், மேக்ஸிமம் த்ரூபுட், ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். அண்ட் தென் ஹோஸ்ட் ரீடிங், ரீட் ஒன்லி, ரீட் ரைட் ஒன்லி, இது வந்துட்டு கேட்சி பர்பஸ்க்காக இந்த லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல ஐஆப்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இன்புட் அவுட்புட் பர் செகண்ட். ஒரு டிஸ்க் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஸோ அதுக்கு மேக்சிமம் எவ்வளோ செகண்ட்ல இன்புட் அவுட்புட்டோடைய ரீட் ரைட் ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்க நார்மலா வந்துட்டு பென் டிரைவ் யூஸ் பண்ணுவீங்க. பென் டிரைவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா 14 MBPS ஸ்பீட்னு சொல்லி, இன்னும் கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா கிளாஸ் 10 பென் டிரைவ், கிளாஸ் 16 பென் டிரைவ் சொல்லி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ வேற ஒன்றும் கிடையாது, மேக்ஸிமம் ஐஆப்ஸ் தான் அதை அப்படி கொடுத்துருப்பாங்க. ஐஆப்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த டிஸ்கை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹவு ஃப்ரீக்வெண்ட் நம்ம ஒரு டேட்டாவை எடுத்துட்டு வர முடியும், டிஸ்க்ல இருந்து எவ்வளவு ஸ்பீடா எடுத்துட்டு வர முடியும், எவ்வளவு ஸ்பீடா அந்த டேட்டாவை அந்த டிஸ்க்குள்ள வைக்க முடியும் அப்படிங்கறத இந்த மேக்ஸிமம் ஐஆப். இப்ப த்ரூபுட் அப்படிங்கிறது என்னன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு. 5 MBPS ஸ்பீட்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, 10 MBPS ஸ்பீட்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்துட்டு இந்த த்ரூபுட். நம்ம என்ன பண்ணுவோம், பென்ட்ரைவ்ல சாங் இல்ல மூவி நம்ம காப்பி பண்றப்போ டேட்டா டிரான்ஸ்ஃபரிங் டேட்டா காப்பின்னு போட்டு நம்மளுக்கு கீழே வந்துட்டு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க, பிளஸ் வந்துட்டு எவ்வளவு MBPS ஸ்பீட்ல காப்பி ஆகுது, அதுதான் வந்துட்டு இந்த த்ரூபுட். ஐஆப்ஸ்ங்கிறது ஒரு டேட்டா வந்துட்டு அங்க போய் பிளேஸ் ஆகுது, திரும்ப அங்க இருந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு வர்ற அந்த ரீட் ரைட் ஆபரேஷன் தான் வந்துட்டு இந்த ஐஆப்ஸ். இன்புட் அவுட்புட் பர் செகண்ட், ஒரு செகண்ட்ல எவ்வளவு ஸ்பீடா அந்த டேட்டா போயிட்டு திரும்ப நம்மளுக்கு ஸ்பீடா ஆக்சஸ் ஆகுது, ரிட்டர்ன் ஆக்சஸ் ஆகுதுங்கிறது ஐஆப்ஸ். இந்த ஹோஸ்ட் கேச்சிங்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு டேட்டா வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுல ரீடு மட்டும் ஸ்பீடா, அதாவது ரீடை மட்டும் என்ன பண்ணணும், ஃபாஸ்டா கொடுக்கணுமா, இல்ல ரீடு ரைடு ரெண்டுமே ஃபாஸ்டா கொடுக்கணுமாங்கிறதா இந்த ஹோஸ்ட் கேச்சிங். ஜென்ரலா கேட்சி அப்படிங்கிற ஒரு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு 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 இப்போ நம்ம கூகுள்ல ஒரு வெப்சைட் அக்சஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக்கலா கேட்சில போய் அது ஸ்டோர் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அக்சஸ் பண்றப்ப ஸ்பீடா இருக்கும். ஏன்னா அது வந்து கேட்சி வந்து நம்ம சிஸ்டத்திலேயே எடுத்து வச்சிரும். நம்ம ஃபிளிப்கார்ட்னு ஒரு அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்றதுக்கும் செகண்ட் டைம் லோட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்றப்போ
கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தெரியும். அதே செகண்ட் டைம் ஹிட் பண்றப்ப சீக்கிரமா எடுத்துட்டு வந்துரும். எல்லாத்தையுமே கேட்சில இருந்து எடுத்துட்டு வரும். எக்ஸாம்பிளுக்கு என் சிஸ்டத்துல நான் Flipkartன்னு பாருங்க. ஜஸ்ட் 2 லெட்டர்ஸ் தான் டைப் பண்ணேன். Flipkart உடைய கேட்சி இருக்கிறனால எனக்கு இங்க எடுத்துட்டு வருது. நான் ஜஸ்ட் இந்த லிங்க கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இது என்னோட கேட்சில இருந்து அந்த லிங்க் எடுத்துட்டு வந்து எனக்கு ஃபாஸ்ட்டா ரெஸ்பாண்ட் குடுக்குது. அதுவே தெரியாத ஒரு லிங்க்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப தான் கேட்சி இருக்காது. செகண்ட் டைம் பண்றப்ப அது வந்து கேட்சி எடுத்துரும். அது வந்து சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கேட்சி பண்றது. அதே மாதிரி டேட்டாவ பொறுத்தவரைக்கும் கேட்சி வேணுமா, வேணாமாங்கிறத நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்பேன். ஓஎஸ் டிஸ்க்க பத்தி சொல்றப்பயே வந்துட்டு, நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, Azure டிஃபால்ட்டா என்ன பண்ணிருவாங்க, விஎம்ல நம்ம எவ்வளவு டிஸ்க் கிரியேட் பண்ணாலும் டிஃபால்ட்டா என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. பிஎம்கேன்னு சொல்லுவோம். பிளாட்ஃபார்ம் மேனேஜ்டு கீன்னு சொல்லுவோம். இந்த கீய என்ன பண்ணிருவாங்க, இந்த இந்த டிரைவ என்கிரிப்ட் பண்ணி அவங்களே இந்த கீய வச்சுக்கிருவாங்க. அதான் பிஎம்கே. சரிங்களா? ஓகே. இப்ப நான் வந்துட்டு ஒரு இது டிஸ்க்க எந்த பர்பஸ்க்காக ப்ரோ யூஸ் ஆகுது என்கிரிப்ஷன்? இந்த என்கிரிப்ஷன் எதுக்குன்னா, ஹை செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு பெரிய பேங்கிங் ப்ராஜெக்ட் இருக்குன்னா, அ இந்த டிஸ்க் வந்துட்டு ஹை செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, பிஎம்கேங்கிறது Azure தான் மெயின்டெயின் பண்ணுது அந்த கீ எல்லாத்தையுமே. சோ இல்ல ஓகே. எனக்கு பிஎம்கே வேண்டாம். என்னுடைய டீமே மெயின்டெயின் பண்ணணும் கீ அப்படின்னா, சிஎம்கே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கஸ்டமர் மேனேஜ்டு கீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்கிரிப்ட் பண்ணக்கூடிய கீய நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். இந்த பிஎம்கேவ பொறுத்தவரைக்கும் Azure மேனேஜ் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, டிஸ்க்குக்கு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி குடுக்கறதுக்காக தான். என்கிரிப்ட் பண்ணிட்டா அந்த டேட்டாவ யாருமே வந்து டீகிரிப்ட் பண்ண முடியாது. ஓகே. இதுக்கு இது ஏதாவது சினாரியோ இருக்கா? இல்ல ஏதாவது ப்ராப்ளம் வரப்போ இவங்க ஏதாவது பேக்கப்ல இருந்து பண்ணி தர மாரி, இல்ல வந்து எப்படின்னா எப்படி சொல்றது? சிம்பிளா சொல்லணும்னா, ஹேக் பண்ணாம இருக்கறதுக்கு வந்து இந்த மாரி அவங்க யூஸ் பண்றாங்க. எந்த மாதிரி சொல்றீங்க? இல்ல ஹேக் பண்ணாம இருக்கறதுக்கு வந்து இந்த மாரி என்கிரிப்ஷன் வந்து யூஸ் பண்றாங்க. என்கிரிப்ஷன் வந்துட்டு எப்படின்னா, இதுவுமே வந்து அந்த அப்ளிகேஷன் உடைய ரிக்வயர்மென்ட் தான். அவங்க ஃபர்ஸ்ட் பிகினிங்காவே வந்துட்டு எனக்கு ஹை செக்யூர் கான்ஃபிடென்ஷியலா வேணும். என் டேட்டாவ யாருமே ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிஎம்கேக்கு பதிலா சிஎம்கே போயிடுவாங்க. பிஎம்கேவும் என்கிரிப்டட் தான். வெளியில இருந்து இப்போ யாராவது ஹேக் பண்றாங்க இந்த டிஸ்க்னா, அவங்க ரீட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பிஎம்கேல போட்டு வச்சிருக்கிறோம். அந்த கீ Azure மேனேஜ் பண்ணுது. இப்போ Azure மேலேயே நம்பிக்கை இல்ல. கீய நான் ஓகே. தான் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் வந்துட்டு வி கோ வித் சிஎம்கே. ம். அந்த சிஎம்கே நம்ம என்ன பண்ணணும்? தனியா கிரியேட் பண்ணணும். சிஎம்கேக்கு ஒரு கீ வச்சு நம்ம கிரியேட் பண்ணி, டிஸ்க் என்கிரிப்ஷன் செட்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். அத கிரியேட் பண்ணி, அத வந்து இந்த டிஸ்க்ல அட்டாச் பண்ணா, இந்த டிஸ்க் வந்து என்கிரிப்ட். அது எப்படி ப்ரோ ரியல் டைம்ல வந்து எப்பவுமே அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்களா? அது ரியல் சிஎம்கே. டைம் நம்ம இந்த டாபிக்ல இன்க்ளூட் ஆகாது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ளோ சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு அதனுடைய உங்களுக்கு டயகிராம் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது எப்படி ஓகே. ஒரு நிமிஷம் நான் ஸோ இப்போ ஒரு டிஸ்க்க வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு கண்டிப்பா அப்ளை குடுக்கணும். டிஸ்கார்ட் குடுத்தா இந்த டிஸ்கார்ட் குடுத்தா எல்லாமே ஜஸ்ட் லைக்கா இதாயிடும். ரிமூவ் ஆயிடும். சேவே ஆகாது. சேவ் குடுத்துட்டு அண்ட் தென் வந்துட்டு நம்ம இத செக் பண்ணணும். டிஸ்கார்ட் குடுத்தா ஜஸ்ட் லைக் எல்லாமே டெலீட் ஆயிடும். நாங்க பாருங்க டிஸ்கார்ட் குடுத்தோனே எல்லாமே போயிடும். அன்சேவ் தான். அன்ஸ்டேஜஸ் தான் இது. ஸோ திரும்பவும் ஜஸ்ட் 1 குடுத்துட்டு அப்ளை குடுக்குறேன். அப்ளை குடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிஸ்க் வந்து இந்த விஎம்ல ஆட் ஆகுது. ஸோ சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் டிஸ்க் அப்டேட் விர்ச்சுவல் மிஷின். டிஸ்க் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும். தென் அப்டேட் விர்ச்சுவல் மிஷின். அந்த டிஸ்க் வந்து இந்த விஎம்ல அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ டிஸ்க் வந்து இங்க ஆட் ஆயிடுச்சு. இப்போ விண்டோஸ பொறுத்தவரைக்கும் வி டூ சம் செட்டிங்ஸ் ஃப்ரம் த விஎம் லெவல். ஏன்னா விண்டோஸும் சரி, லினக்ஸ் சரி, இந்த டிஸ்க் இங்க ஆட் பண்ணிட்டா விஎம்க்கு தெரிய வரணும். விஎம்க்குள்ள இருக்கக்கூடிய ஓஎஸ்க்கு தெரிய வரணும். அங்க போய் சில கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஸோ விண்டோஸ பொறுத்தவரைக்கும் ஆஸ் அ இன்ஜினியர், ஆஸ் அ கிளவுட் இன்ஜினியர் இதையும் நம்ம தான் பண்ணணும். இப்போ நான் அந்த விஎம்ல டிஸ்க ஆட் பண்ணிட்டேன். ஆனா இங்க பாருங்க இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு அந்த அடிஷனல் டிஸ்க் வரவே இல்ல. சி டிரைவ் மட்டும் தான் இருக்கு. இத மறந்துருங்க டெம்பா.
சி டிரைவ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செட்டிங்ஸ்க்குள்ள விண்டோஸ் விஎம்ல கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணணும். கம்ப்யூட்டர்னு சர்ச் பண்ணீங்கன்னா இங்க மேனேஜ்மெண்ட் வந்துரும். ஸோ கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி, ஸோ இதுல இங்க கீழ வந்தீங்க அப்படின்னா, ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்க. இது கீழ டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு பாப்அப் இந்த இடத்துல வரணும். வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த பாப்அப் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம அங்க புதுசா ஒரு டிஸ்க் ஆட் பண்ணத சிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ணிருச்சு, ரீட் பண்ணிருச்சு. டிஸ்க் 2 வந்து ஆட் ஆகுது அப்படின்னுட்டு. இப்ப டிஸ்க் 1 எங்கன்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா டிஸ்க் 1 தான் வந்துட்டு OS டிஸ்க். அது வந்துட்டு நம்மளுக்கு விசிபிள் ஆகாது. இங்க விசிபிள் ஆகும். பட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்க் 2. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த டிஸ்க் 2 யூ மஸ்ட் இனிஷியலைஸ் தி டிஸ்க் பிஃபோர் லாஜிக்கல் டிஸ்க் மேனேஜர் கேன் ஆக்சஸ். லாஜிக்கல் டிஸ்க் மேனேஜர்ங்கிறது நம்ம இப்ப இங்க போயிட்டு இங்க இங்க விசிபிள் ஆகல பாத்தீங்களா? விசிபிள் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ண சொல்லுது நம்மள. ஸோ இதுல செலக்ட் பண்ணிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. எம்பிஆர் மாஸ்டர் பூட் ரெக்கார்ட், ஜிபிடி கைடு பார்ட்டிஷனிங் டேபிள். இந்த ரெண்டுமே என்னன்னா இந்த டிஸ்கை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டிஷனிங் மெத்தட் தான் சொல்லுவோம். ஸோ எனிதிங் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எம்பிஆர் யூஸ் பண்ணலாம், இல்ல ஜிபிடி யூஸ் பண்ணலாம். இதை கொடுத்துட்டு இதை ஓகேன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிஸ்க் என்ன ஆகும், அனலைஸ் ஆகும். அனலைஸ் ஆயிட்டு இப்போ இதுல பாருங்க கீழே டிஸ்க் 0 நம்ம இதுதான் வந்து நம்மளுடைய ஓஎஸ் டிஸ்க். இந்த டிஸ்க் 0 கெப்பாசிட்டி 126.99 அப்படின்னா 127. டிஸ்க் 1 இது நம்மளுடைய டெம்பரவரி டிரைவ். இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கீழே இங்க இருக்கு பாத்தீங்களா டிஸ்க் 2. இந்த டிஸ்க் 2 ஆன்லைன்ல இருக்கு. நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது 4GB டிஸ்க் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 4GB தான் இருக்கு. நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றப்ப 10 கொடுத்தேன். கேன்சல் கொடுத்துட்டேன். அதனால அது சேவ் ஆகல. ஸோ 4GB கொடுத்துருக்கிறேன். 4GB வந்து நீங்க ஆட் ஆயிடுச்சு. டிஸ்க் இஸ் ஆன்லைன். டிஸ்க் வந்து ஆன்லைன்ல இருக்கு. நான் இங்க பாத்தீங்கன்னா அன்அலோகேட்டட் டிஸ்க் வந்து இன்னும் அலோகேட்டே ஆகல. ஆனா டிஸ்க் வந்து ஆன்லைன்ல இருக்கு. இப்போ திரும்ப ஃபைல் மேனேஜர்ல போய் பார்த்தா இன்னும் இங்க விசிபிள் ஆகல. ஸோ டிஸ்கை ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும், தென் வந்து அதை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இது என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ரைட் கிளிக், நியூ சாம்பிள். ரைட் கிளிக், நியூ சாம்பிள் வால்யூம். புதுசா ஒரு வால்யூமை கிரியேட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் எவ்வளவு சைஸ்ல டிஸ்க் வேணும், நம்ம கிட்ட டோட்டலா 4GB இருக்கு. 4 அலோகேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் டிஸ்க்கு என்ன லெட்டர் வேணுங்கிறத செலக்ட் பண்ணணும். இ டிரைவ், டி டிரைவ், எந்த டிரைவ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இங்க நெக்ஸ்ட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா டிஸ்க் வந்து என்ன ஆகும், ஒரு டைம் வந்து ஃபார்மட் பண்ணி தான் நம்மளுக்கு அசைன் ஆகும். ஸோ டிஸ்கோடைய நேம், வால்யூம் லேபிள் இருக்கு பாத்தீங்களா இங்க, இந்த நேம் வந்துட்டு டிஃபால்ட்டா நியூ வால்யூம் இருக்கு. ஸோ நமக்கு வேணும்னா இதை எடிட் பண்ணிக்கலாம். எந்த வேணும்னாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எஸ்கியூஎல்காக நான் இந்த டிஸ்க் யூஸ் பண்ண போறேன்னா எஸ்கியூஎல் டேட்டா டிஸ்க் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ இதுல ஃபைல் சிஸ்டம் இருக்குல்ல NTFSன்ட்டு, இது வந்து டிஃபால்ட்டாவே வந்து NTFS தான் இருக்குமா, இல்ல வந்துட்டு FAT32? இங்க இருக்கு எல்லாமே. FAT32 NTFS. NTFS வந்து கிளவுட்ல இருக்கக்கூடிய எல்லா VMஸும் யூஸ் பண்ணக்கூடியது. அதனால டிஃபால்ட்டா NTFS வரும். நீங்க FAT போட்டுக்கலாம், FAT32 போட்டுக்கலாம். FAT யாரும் யூஸ் பண்றது கிடையாது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்? இப்போ NTFSங்கிறது வந்து நீங்க கிளவுட்ல மேக்ஸிமம் யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க. இப்போ நான் FAT32 யூஸ் பண்றேங்க மாதிரி இதுக்கும் NTFSக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்னன்னா ஒரு டிஸ்கோடைய சைஸ் வந்துட்டு ஜென்ரலா இதனுடைய இது என்னன்னா, ஒரு டிஸ்கோடைய சைஸ் வந்து 32 ஜிபிக்கு உள்ள இருந்தா அந்த FAT அண்ட் FAT32 பார்ட்டிஷனிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதை தாண்டி போறப்போ நம்ம NTFS ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, ஓகே ஓகே. NTFங்கிறது ஒரு நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங் மாதிரி யூஸ் பண்ணுது. ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சரை சப்போர்ட் பண்ணும். ஓகே. நம்ம பென் டிரைவ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சின்ன ஸ்டோரேஜ் FATல தான் வரும். ஸோ NTFS அலோகேஷன் யூனிட். அலோகேஷன் யூனிட் வந்துட்டு இதை நம்ம இக்னோர் பண்ணலாம். இது வந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய பிளாக், அது ஸ்டோரேஜ் லெவல்ல வர்றது. அதெல்லாம் நம்ம இன்டெப்தா போகணும். டிஸ்கோடைய நேம் வந்து SQL டேட்டா டிஸ்க்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மா குயிக் ஃபார்மேட். நம்ம ஒரு டிஸ்கை புதுசா கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பா இங்க டிஸ்க் ஒரு தடவை ஃபார்மட் ஆகி தான் நம்மளுக்கு இங்க அசைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க பாருங்க SQL டிஸ்க் G டிரைவ் அசைன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஃபைல் டிரைவ் போனோம் அப்படின்னா இங்க பாருங்க டிஸ்க் இங்க வந்துடுச்சு.
ஓகே. நம்மளுக்கு 3 டிஸ்க் வந்துட்டு விசிபிள் ஆகுது. நம்ம டெக்னிக்கல் படி CN, G டிரைவ் இது 2 தான் நம்மளுடைய ஒன் டிரைவ். VM உடைய ஓகே. டிரைவ். ஒரு சரிங்களா? டவுட் ப்ரோ. சொல்லுங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ நாங்க வந்து ஃபோமர் அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எங்க ம், கண்ட்ரோலருக்கு வந்து நாங்க ஃபோமர் அப்டேட் பண்றப்போ ம், பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு தான் அப்டேட் பண்ணுவோம். அந்த டைம் பாத்தீங்கன்னா FAT32 மட்டும் தான் அந்த ஃபோமர் ஃபைல் வந்து காமிக்கும். அந்த ம், பயாஸ் பேஜ்ல வந்து காமிக்கும். இதே ம். வந்து NTFSல இருந்துச்சுன்னா வந்து அது காமிக்காது. ஸோ அதுக்காக தான் நான் கேட்டது டிஃபரன்ஸ் அப்ப இதுக்காக. அது வந்துட்டு என்னன்னா லெகசி அப்ளிகேஷனுங்கிறது எப்படின்னா ரொம்ப ஓல்டு பிளாட்ஃபார்ம். அது வந்துட்டு FAT32ங்கிற ஃபைல் சிஸ்டம் இருந்தா மட்டும்தான் அது சப்போர்ட் பண்ணும். NTFSங்கிறது இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஃபைல் சிஸ்டம் ஸ்டோரேஜஸ்ல. ஸோ ஓகே. அதனால அது உங்களுக்கு காட்டியிருக்காது. அதுதான் உங்களுக்கு மேஜர். ஓகே. ஓகே. ஸோ அவங்க வந்து அவங்க டெவலப் பண்றப்போ அந்த கோட் பாத்தீங்கன்னா அது FAT32ல இது பண்ற மாதிரினா மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. ஆமா. அது கம்பேட்டபிள் ஃபைல் சிஸ்டம் அதிலேயே போட்டிருப்பாங்க. NTFSல ஓகே. காட்டாது. ஓகே. ஓகே. இப்போ இன்னொன்னு வந்து இப்போ நீங்க வந்து டிஸ்க் ஆட் பண்ணிட்டீங்க தானே? ம், இப்போ இது வந்து என்னோட VM01க்கு வந்து இந்த டிஸ்க் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்க டேட்டா டிஸ்க். இதே ம். டிஸ்க் வந்துட்டு நான் வேற VM கிரியேட் பண்றப்போ ஆட் ஆகாதுன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா? இல்ல வந்துட்டு ஆடே ஆகாதா? இன்னொரு VM எத பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறீங்க? இல்ல நான் ஒரு VM இப்போ இந்த டிஸ்க் வந்து இந்த VMக்கு சொல்லி அலோகேட் பண்ணியாச்சு. ம், இதுல வந்து நான் சம் டேட்டாஸ் வந்து நான் ஸ்டோர் பண்றேன். ம். நான் இன்னொரு VM நான் கிரியேட் பண்றேன்னா இதே டிஸ்க் வந்து எனக்கு ஆட் ஆகாதா? அப்படி வாய்ப்பே இல்லையா? ஆட் ஆகாது. ஏன்னா, இப்ப வந்து இது டிபெண்டன்ட் ஆயிடும். இப்போ ஒருவேள இந்த டேட்டா டிஸ்க்ல நீங்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஃபைல் வச்சிருக்கீங்க. VM2 வந்து புதுசா கிரியேட் பண்றீங்க. VM2ல இந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு அங்க வேணும். இந்த டிஸ்க் உங்களுக்கு அங்க வேணும். இந்த VM1ல வேண்டாம். ஆனா VM2ல வேணும் அப்படின்னா, இங்க இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ரிமூவ் பண்ணிட்டு, இதே மூவ் டேட்டா பண்ணிக்கலாம். டிஸ்க் வந்து நீங்க அந்த VMல ஆட் பண்ணிக்கலாம். ஆனா, ஓகே. இங்க இது கரண்ட்டா ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆயிடுச்சுன்னா, இது வந்து டிபெண்டன்ட் டிஸ்க். இத வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அதாவது ஓகே. டிட்டாச் பண்ணிக்கலாம். பட் ஆனா டைரக்ட்டா இன்னொரு VMல ஆட் பண்ண முடியாது. வேற எதுவும் ம். இப்ப இதே டிஸ்க் வந்து எனக்கு வேற VMக்கு வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்கிறீங்களா? இதே டிஸ்க் வேணும் அப்படின்னா, இத நம்ம இங்க இருந்து டிட்டாச் பண்ணிட்டு, இன்னொரு VMல ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு பேரு பட் தான் ஆனா வந்து 2 இடத்துலயும் இருக்காது. 2 இடத்துலயும் இருக்காது. அது வந்து ஷேர்டு டிஸ்க் 2 இதுலயுமே இருக்கிறது. அது செப்பரேட் கான்செப்ட். ஓகே. இது வந்து இண்டிவிஜுவல் டிஸ்க். இப்ப இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க்ன்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்ஷன வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொரு VMல இந்த டிஸ்க்க நம்ம இங்க ரிமூவ் பண்ணிட்டு, இன்னொரு VMல இந்த அட்டாச் எக்ஸிஸ்டிங் குடுத்து, அங்க ஆட் பண்ணிடுவோம். ஓகே. ஓகே. இது ஃபியூச்சர்ல பார்க்கலாம் ப்ரோ. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களா? இது நம்மளுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல வருது. ஓகே. 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 அதுதான் அந்த டாபிக்கே VM உடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு இது எல்லாமே ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. நம்ம பார்த்திருக்கிறது டிஸ்க் அடிஷன்ங்கிறது இப்ப நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதான் டிஸ்க் அடிஷனு. டெலிஷன் இப்ப நம்ம அடுத்த இதுல டெலிஷன் டிஸ்க் எப்படி டெலீட் பண்றது? அண்ட் தென் வந்து அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க் தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா அது. ஸோ ஓகே. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்ததுல பார்க்கலாம். ஸோ இந்த மீட்டிங் லிங்க் எக்ஸ்பைரி ஆகுது. இதுல திரும்ப ஓகே. ஜாயின் பண்ணுங்க. ஸோ அந்த 3 ஓகே. டாபிக்ஸ் இருக்கு. அத நம்ம முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம டிஸ்க் அடிஷன் பத்தி பார்த்தோம். டிஸ்க் அடிஷன்லயே இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, VMக்குள்ள வந்து டைரக்ட்டா இங்க வந்து என்ன பண்ணோம்னா, இந்த டிஸ்க்க வந்துட்டு இங்க அட்டாச் பண்ணோம். இங்க கிரியேட் பண்ணோம். சாரி இங்க கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு மெத்தட் எப்படின்னா, VMல கிரியேட் பண்ணாம, அவுட் சைட்ல கிரியேட் பண்ணிட்டு, அதாவது இங்க குளோபல் சர்ச்ல டிஸ்க்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, இங்க நம்மளுக்கு டிஸ்க் ஆப்ஷன் வரும். சரிங்களா? ஸோ இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிஸ்க்க கிரியேட் பண்ணிட்டு, அந்த டிஸ்க்க நம்ம VMல போய் ஆட் பண்ண போறோம். ஸோ இங்க கிரியேட் இருக்கா? கிரியேட் நியூ டிஸ்க். புதுசா ஒரு டிஸ்க்க கிரியேட் பண்ண போறோம். ஸோ ரிசோர்ஸ் குரூப் எந்த ரிசோர்ஸ் குரூப்ல வேணும்ன்ட்டு டிஸ்கோடைய நேம் வந்துட்டு டேட்டா டிஸ்க் 02 எந்த நேம் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக 02 டிஸ்கோடைய அவைலபிலிட்டி ஜோன் டிஸ்க்கு அவைலபிலிட்டி வேணுமா வேண்டாமா? இப்ப சப்போஸ் வந்துட்டு ஒரு VM இப்ப நம்மளுடைய VM வந்துட்டு அவைலபிலிட்டியில இருக்கு. அவைலபிலிட்டியில 1 அவைலபிலிட்டி ஜோன் 1ல இருக்குன்னா, இந்த டிஸ்க்கும் அவைலபிலிட்டி ஜோன் 1ல இருக்கணும்.
அப்பதான் இந்த டிஸ்க் அட்டாச் பண்ண முடியும். சப்போஸ் அந்த விஎம்க்கு எந்த அவைலபிலிட்டி நம்ம போடலன்னா நோ கொடுத்துக்கலாம். நம்ம கிரியேட் பண்ண விஎம் வந்துட்டு நோல கொடுத்துருக்கிறோம். ஸோ நோ செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து இந்த டிஸ்க் இப்ப நம்ம கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா, இது வந்து புதுசா டிஸ்க் கிரியேட் பண்றோம். இந்த டிஸ்க்ல சோர்ஸா ஏதாவது ஆட் பண்ணணுமா அப்படின்னு. இந்த சோர்ஸ்ல பார்த்தா அப்படின்னா இப்போ ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்குன்னா அந்த ஸ்னாப்ஷாட் உடைய பேக்கப் நம்மளுக்கு இந்த டிஸ்க்ல கிரியேட் ஆகணும், ஆட் ஆகணும் அப்படின்னா டிஸ்க்ல இருந்து ஸ்னாப்ஷாட்ல இருந்து இந்த டிஸ்கை கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடும். ஏற்கனவே வந்துட்டு ஒரு டிஸ்க் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்கை நம்ம அப்படியே வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் இந்த புதுசா டிஸ்க்ல காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்க் ஆப்ஷன். இமேஜ்ல இருந்து இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் டிஸ்க் இந்த 2 ஃபீச்சர் மட்டும் தான் இருந்தது. இன்னொன்னு வந்து நன் அப்படின்னு கொடுத்துட்டா இந்த டிஸ்க் வந்து கம்ப்ளீட்லி ஒரு எம்டி டிஸ்க். இல்ல எனக்கு வந்து சோர்ஸ் ஏதாவது ஒரு பேஸ் பண்ணி நான் கொடுக்க போறேன் அப்படின்னா டிஸ்க் இந்த இதை கிளிக் பண்ணி அந்த சோர்ஸ் டிஸ்க் எது அப்படிங்கிறத நம்ம இங்க செலக்ட் பண்ணணும். பாருங்க அதுவே என்ன பண்ணிருச்சு, சோர்ஸ் டிஸ்க் வந்து ஓஎஸ் டிஸ்கை எடுத்துருச்சு. இப்போ எனக்கு ஓஎஸ் டிஸ்க் தான் வேணும் அப்படின்னா ஓஎஸ் டிஸ்க், இல்ல எனக்கு டேட்டா டிஸ்க் தான் எடுக்கணும்னா டேட்டா டிஸ்க். அப்ப இந்த டேட்டா டிஸ்க் ஒன்ன வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இதுல இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாத்தையும் என்ன பண்றோம், அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறோம். அது டேட்டா டிஸ்க் 2ல ஆட் ஆயிடுது எல்லாமே. ஜஸ்ட் லைக் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 விஎம்ஸ் இருக்கு. 100 விஎம்ஸ் வந்து நிறைய டேட்டா டிஸ்க் ஆகட்டும் ஓஎஸ் டிஸ்கஸும் இருக்கும். அப்படிங்கும்போது இது நம்ம எப்படி செலக்ட் பண்றது? இதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து காமிக்குமா? அப்ப வந்து நிறைய டிஸ்க்ஸ் வந்து காமிக்கும் நீங்க சோர்ஸ் டிஸ்க்ல. ஆமா. அது எப்ப காமிக்கும்னா இங்க ரிசோர்ஸ் குரூப் நம்ம செலக்ட் பண்றோம் பாத்தீங்களா, இந்த ரிசோர்ஸ் ஓ, குரூப்புக்குள்ள அதை சூஸ் இருக்கக்கூடிய பண்ணி. விஎம்ஸ் ஓ, மட்டும் தான் ஓகே காணும். ஓகே. சரிங்களா? சோர்ஸ்ங்கிறது என்னன்னா இந்த கிரியேட் பண்ற இந்த நியூ டிஸ்க் எந்த சோர்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். இல்ல எனக்கு ஓகே. சோர்ஸே வேண்டாம்னா நன் கொடுத்துட்டா இட்ஸ் கம்ப்ளீட்லி எம்டி டிஸ்க் ஆயிடும். இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னது எப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் கொடுக்குறோம், பட் வந்து இப்ப அது ஜோன்ல இல்ல ஓகேங்களா. இப்ப நம்ம வந்து இந்த ரிசோர்ஸ் வந்து ஜோன்ல இல்ல, பட் ஆனா இங்க நான் ஜோன்ல கொடுத்தோம்னா எனக்கு வந்து டிஸ்க் காமிக்காது. ரைட். இப்ப இங்க நம்ம ஜோன்ல கொடுக்குறோம் அப்படின்னா காமிக்காதுன்னு இல்ல, இங்க காட்டுது. கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனா இந்த டிஸ்க நம்ம ஆட் பண்ண முடியாது அந்த விஎம்ல போயிட்டு. ஏன்னா இது ஜோன் 1ல இருக்கு. இந்த விஎம் வந்து ஜோன்லயே ஓகே. இல்லாம இருக்கு. டிஸ்க் வந்து இது இப்ப நம்ம கிரியேட் பண்றது ஒரு இண்டிபெண்டன்ட் டிஸ்க். எங்க வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். வேற ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள வேணும்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்ல. ஓகே ஓகே ஆனா ஓகே ஓகே. டேட்டா தான் மெயின். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா எம்டி டிஸ்க் நன் கொடுத்துறேன். ஒரு எம்டி டிஸ்க் சைஸ் பாத்தீங்கன்னா 1 டிபில கிரியேட் ஆகுது. இப்ப நம்ம கிரியேட்டிங்ல 1 டிபி நம்மளுக்கு அவ்வளவு வேண்டாம்னா கிளிக் பண்ணி இங்க சைஸை கிளிக் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 16 ஜிபி செலக்ட் பண்ணிக்கிறேன். 16 ஜிபி. நெக்ஸ்ட் என்கிரிப்ஷன் பிஎம்கே டிஃபால்ட்டா இருக்கட்டும். டிஸ்க் வந்து பப்ளிக்கா இருக்கட்டும். அட்வான்ஸ்டு டிஸ்கோடைய செட்டிங்ஸ் எல்லாமே as it is. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த டிஸ்கை நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இப்ப வரைக்கும் இந்த டிஸ்க் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் டிஸ்க். ஓகே. இதுலயே கனெக்ட் ஆகல, எந்த விஎம்லயும் அசோசியேட் ஆகல. அதே மாதிரி இப்ப நம்ம இந்த டிஸ்க் கிரியேட் பண்றோம்னா நீங்க ஒரு சின்ன அசம்ஷன் மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அஜூருடைய பேக் எண்ட்ல சொல்றேன். அஜூருடைய ஸ்டோரேஜ்ல இருந்தா டிஸ்க் எடுத்துட்டு வருது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரேஜ் இருக்கு. அஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சின்ன போர்ஷனை நம்ம எடுத்துட்டு வரோம். அந்த சின்ன போர்ஷன் தான் இப்ப நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற 16 ஜிபி டிஸ்க். ஒரு பெரிய ஸ்டோரேஜ் வச்சிருக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒரு 16 ஜிபி ஸ்பேஸ் தான் வந்துட்டு இது. இப்போ இதை நம்ம எடுத்துட்டு வந்து ஒரு விஎம்ல அட்டாச் பண்றோம் அப்படின்னா இந்த டிஸ்க் வந்து ஒரு எப்படின்னா ஃப்ரெஷ் டிஸ்க். இதை நம்ம ஒரு விஎம்ல வந்து இனிஷியலைஸ் பண்றோம். நம்ம உங்களுக்கு காட்டினேன் பாத்தீங்களா, இனிஷியலைஸ் பண்றோம்ல. ஸோ ஒன்ஸ் விஎம் கூட நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்க் வந்துட்டு இந்த விஎம் கூட அட்டாச் ஆயிடுது. அட்டாச் ஆகிறப்போ இந்த டிஸ்க் வந்து யூசபிள் டிஸ்கா மாறிடுது.
ஸோ இந்த விஎம்க்கான லன் நம்பர் எல்லாமே விஎம்ல இருந்து கான்ஃபிகர் ஆனதுக்கப்புறம் இது ஏற்கனவே யூஸ் ஆன டிஸ்க். ஃப்ரெஷ் டிஸ்க் கிடையாது. விஎம்ல அட்டாச் பண்ணிட்டாலே இது யூஸ்டு டிஸ்க் தான். சரிங்களா? அப்போ இப்போ இந்த விஎம்ல இருக்கா? சப்போஸ் இந்த விஎம்ல இருந்து இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு விஎம்2 கிரியேட் பண்றோம்னா இதே டிஸ்கை நம்ம இங்கே அட்டாச் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இனிஷியலைசேஷன் தேவை கிடையாது. நோ இனிஷியலைசேஷன் ரிக்வயர்ட். டைரக்டா அந்த டிஸ்க் என்ன ஆயிடும்? இந்த விஎம்ல ஆட் ஆயிடும். நம்மளுக்கு டிஸ்க் டைரக்டா விசிபிள் ஆயிடும். நோ இனிஷியலைஸ் ரிக்வயர்ட். ரீசன் வந்துட்டு என்னன்னா இதுதான். என்ன ரீசன்னா எப்போ ஒரு டிஸ்க் ஃப்ரெஷ்ஷா ஏதோ ஒரு விஎம்ல இனிஷியலைஸ் ஆகுதோ அப்பவே அந்த ரா டேட்டான்னு சொல்லுவோம், ரா டேட்டான்லாம் சொல்லுவோம், அது எல்லாமே இந்த டிஸ்க்ல ரைட் ஆயிடும். ஸோ ரைட் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் யூஸ்டு டிஸ்க். அந்த டிஸ்கை நம்ம எத்தனை தடவை எந்த விஎம்ல போய் அட்டாச் பண்ணாலும் நம்மளுக்கு டைரக்டா விசிபிள் ஆயிடும். அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைவாவே காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஒரு ஃப்ரெஷ் டிஸ்க் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கிறோம். கிரியேட்டும் ஆயிடுச்சு. இப்போ இதை ஜஸ்ட் கிரியேட் கோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரிசோர்ஸோடைய ஓவர் வியூக்கு இங்க வந்துடும். ஸோ இப்போ இந்த டிஸ்கை யார் மேனேஜ் பண்ணிருக்கிறாங்கன்னு பாருங்க. மேனேஜ்டு பை நன். டிஸ்கை யாருமே மேனேஜ் பண்ணல. மேனேஜ் பண்ணியிருந்தா தான் நம்மளுக்கு இங்க மேனேஜ்டு பை அந்த விஎம் உடைய நேம் வந்து இங்க இருக்கும். சரிங்களா? இப்போ அப்படியே பேக் போயிட்டு விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள வரேன். VM1 வரேன். ஸோ VM1ல கீழே டிஸ்க். இந்த இடத்துல நான் டிஸ்க் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நான் அட்டாச் தான் பண்ண போறேன். ஸோ அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க். ஏன்னா டிஸ்க் ஏற்கனவே இருக்கு. ஸோ அட்டாச் கொடுக்குறேன். லன் நம்பர் செலக்ட் ஆயிருது. இங்க நான் டிஸ்கை செலக்ட் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே அதுவே என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. இந்த ரிசோர்ஸ் குரூப் உள்ள எந்த டிஸ்க் எம்டியா இருக்கோ, அதாவது ஃப்ரீயா இருக்கோ, இண்டிபெண்டா இருக்கோ அதை எடுத்துட்டு வந்துருது. இப்போ இந்த இடத்துல ஒரு டிஸ்க் நீங்க ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்க் காட்டும். நிறைய ஃப்ரீ டிஸ்க் எல்லாம் சும்மா டெலிட் பண்ணாம வச்சிருப்பாங்க. எல்லாமே காட்டும். நம்மளுக்கு எந்த டிஸ்க் வேணுமோ அதை சர்ச் பண்ணி இங்க இருக்கணும். டேட்டா டிஸ்க் 2ன்னு சொல்லி காட்டுது. இதை நம்ம சேவ் பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறோம். விஎம் லெவல்ல ஆட் ஆயிடுது. அப்டேட்டட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நான் விஎம் கூடைய செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு இங்க போயிட்டு ஃபைல் மேனேஜர்ல போய் ரிஃப்ரெஷ் பண்றேன். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருந்தோமோ அந்த 2 டிஸ்க் மட்டும்தான் இருக்கு. இந்த புதுசா கிரியேட் பண்ண டிஸ்க் இல்ல. ஏன் இல்ல? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணல ப்ரோ. உள்ள போயிட்டு நம்ம இன்னும் இந்த டிஸ்கை நம்ம இனிஷியலைஸ் பண்ணல. ஸோ கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் இங்க ஏற்கனவே கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ரிஃப்ரெஷ். ஸோ இங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தேன் அப்படின்னா இங்க பாருங்க. நான் இந்த பேஜ்ல ஏற்கனவே ஓபன் பண்ணி வச்சிருந்தால அந்த ப்ராம்ப்ட் வரல. க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணா வந்துடும். ஸோ பாக்குறப்ப unknown 16 GB இங்க பாத்தீங்கன்னா நாட் இனிஷியலைஸ்னு வந்துருச்சுங்களா? டிஸ்க் இருக்கு, இது இனிஷியலைஸ் ஆகல. இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் இனிஷியலைஸ். இனிஷியலைஸ் பண்ணா இப்பதான் நமக்கு அந்த ப்ராம்ப்ட் வருது. ஸோ ஜஸ்ட் கொடுத்துட்டு இந்த டிஸ்க் இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் வந்துடும். திரும்ப ரைட் கிளிக் பண்றோம். சிம்பிள் கொடுத்துட்டு இ டிரைவ் கொடுத்துட்டு நியூ வால்யூம்ல கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துறோம். இப்போ டிஸ்க் என்ன ஆயிடுச்சு? ஆட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்களா? டிஸ்க் வந்துட்டு இங்க ஆட் ஆயிடுச்சு. நியூ டிஸ்க் வந்துட்டு இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ இந்த டிஸ்க் வந்து நம்ம புதுசா ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இதே டிஸ்க் வந்து வேற விஎம்ல நம்ம போடுறப்போ நம்ம இனிஷியலைஸ் பண்ண தேவையில்ல. டைரக்டா வந்து எடுத்துக்கோங்க. கரெக்ட் எக்ஸாக்ட்லி. இப்போ நான் உங்களுக்கு அதுக்குமே லைவா என்ன பண்ணிடலாம்னா இன்னொரு விஎம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ செகண்ட் விஎம் கிரியேட் பண்ணிடலாம். 02 அவைலபிள் எதுவுமே தேவையில்லை, டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். ஸோ CPU 2 CPU வேணும், அப்பதான் நம்ம லாகின் பண்ணி செக் பண்ண முடியும். Rest all settings same. பப்ளிக் ஐபி எல்லாம் இருக்கட்டும்.
ப்ரோ நம்ம இந்த இடத்துல கூட டிஸ்க் ஆட் பண்ண முடியும்ல? இந்த இடத்துலயும் ஆட் பண்ணலாம். ஆனா, ஓகே. இந்த இடத்துல ஆட் பண்றதுக்கு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இப்ப அந்த டிஸ்க் நம்ம சொன்ன அந்த டிஸ்க் வந்து அந்த விஎம்ல ஆடிங்ல இருக்கு. இன்னும் அத நம்ம ரிமூவ் பண்ணல. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் இந்த விஎம் ஓகே, கிரியேட் ஓகே. பண்ணிட்டு அங்க டிட்டாச் பண்ணலாம். டிட்டாச் மீன்ஸ் ஓகே, அங்க ஓகே. ரிமூவ். சோ இப்ப அந்த விஎம் இன் கேஸ் அங்க வந்து டிட்டாச் பண்ணியிருந்தா, இங்க வந்து டைரக்ட்டா ஆட் பண்ண முடியும் விஎம் கிரியேட் பண்றப்பயே. கரெக்ட். டிட்டாச் பண்ணியிருந்தா இங்க டைரக்ட்டா ஆட் பண்ணிக்கலாம். டெலிஷன் வந்துட்டு லாஸ்ட். இப்போ லெட் இட் விஎம் வந்துட்டு கிரியேட் ஆகட்டும். ஓகே. இப்போ நமக்கு செகண்ட் விஎம் கிரியேட் ஆயிடுச்சு. சோ விஎம்2 கிரியேட்டட். விஎம்2ல செட்டிங்ஸ்ல டிஸ்க் ஆப்ஷன் போயிட்டு இந்த விஎம்ல நான் என்ன பண்றேன் டிஸ்க் ஆட் எக்ஸிஸ்டிங் டிஸ்க் ஆட் பண்ண போறேன். அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க் அட்டாச் பண்ண போறேன். இதை கிளிக் பண்ணிட்டீங்க பார்த்தா நோ அவைலபிள் ஐட்டம்ஸ்னு வந்துருச்சு. ஏன் ஏன்னா வருது? அங்க கரெக்ட். டெலீட் அங்க பண்றோம். இருக்கக்கூடிய டிஸ்க் எல்லாமே விஎம்ல அட்டாச்சிங்ல இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை ரிமூவ் அதை வந்துட்டு டிட்டாச் பண்ணணும். ஸோ விஎம் 1க்கு போயிட்டு டிஸ்க் கீழே எந்த டிஸ்க் வேணுமோ, இப்போ டேட்டா டிஸ்க் 2னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ரைட் சைடுல டிட்டாச்னு சொல்லி பிளக் அவுட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? பிளக் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா? இது பேரு டிட்டாச் அப்படிங்கிறது. இங்க இருந்து ரிமூவ் பண்றது. இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டா அந்த டிஸ்க் போயிடும். அப்படியே விட்டுட்டா இப்போ நம்ம அப்படியே ஓகே டிஸ்க் போயிடுச்சுன்னு விடக்கூடாது. ஏன்னா சேவ் பண்ணணும். அப்ளை பண்ணாதான் சேவ் ஆகும். இப்போ நான் அப்ளை பண்றேன். பண்ணிட்டு விஎம் குள்ள வரேன். அந்த ஒரு டிஸ்க் வந்து இங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ். இங்க பாத்தீங்கன்னா அந்த டிஸ்க் ரிமூவ் ஆயிடுச்சு. எஸ்கியூஎல் டேட்டா டிஸ்க் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண டிஸ்க் மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு டிஸ்க் கம்ப்ளீட்டா இங்க அப்ளை பண்ணும்போது சேவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த டிஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடுச்சு. சரி டிட்டாச் ஆயிடுச்சு. நாட் ரிமூவ் டிட்டாச். இப்போ திரும்ப விஎம்2 போயிட்டு டிஸ்க் செட்டிங்ஸ் ஒரு சில டயத்துல இங்க அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டிராப் டவுன்ல ஒரு சில டயத்துல வராது. ப்ராஜெக்ட்ல இருக்கிறப்ப சொல்றேன். ஸோ என்ன இங்க வரலையே அப்படின்னு நீங்க பாக்குறப்போ ரிசோர்ஸ் குரூப் வேறையா இருந்துச்சுன்னா இங்க விசிபிள் ஆகாது. இந்த விஎம் எந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கோ அதே ரிசோர்ஸ் குரூப்ல தான் இருக்கணும். சப்போஸ் வேற ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்க் வந்துட்டு காட்டாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த டிஸ்க ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல இருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். அது நம்ம லேட்டரான கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த இதுல அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க கொடுத்துறோம். இல்ல இன்னொரு இது சொல்லுங்க. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க் கொடுத்துருக்கேன்ல இங்க டிஸ்க் 2 வந்து அங்க ரிமூவ் பண்ணி இங்க ஆட் பண்ணிருக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல அட்டாச் கொடுத்தா இந்த இடத்துல ஒரு சில டயத்துல நோ டிஸ்க்னு வரும். நோ அவைலபிள் டிஸ்க்னு. ஓகே. ஆனா டிஸ்க் நம்ம கிட்ட இருக்கும். இது இண்டிபெண்டன்ட் டிஸ்கா தான் இருக்கும். ஆனா இங்க காட்டாது. என்னன்னா டிஸ்க் ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கும். நம்ம விஎம் இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கும். ரெண்டும் வேற வேற ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கும். டிஸ்க் ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கும். விஎம் இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கும். அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? அதுதான். இப்ப அங்க நோ வந்துருச்சா? இப்ப நம்ம விஎம் உடைய ரிசோர்ஸ் குரூப் எப்படி பார்ப்போம்? விஎம் உடைய ஓவர்வியூல போய் விஎம் எந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்குன்னு பார்ப்போம். RG1ல இருக்கு அப்படின்ட்டு. டிஸ்க போய் எங்க பார்ப்போம்? இங்க போயிட்டு குளோபல்ல போய் டிஸ்க்னு சர்ச் பண்றோம். ஸோ டிஸ்கோடைய ரிசோர்ஸ் குரூப் எல்லாத்தையும் நம்மளுக்கு இங்க காட்டிடும். இங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் RG1ல இருக்கிறனால ரிசோர்ஸ் குரூப் 1. சப்போஸ் வேற ஒரு RGல இருந்தா இங்க நமக்கு காட்டிடும். வேற RGல இருக்கு. டிஃபரண்ட் RG அப்படின்ட்டு. ஸோ இப்போ VM2ல அந்த டிஸ்க் ஆட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன்? VM2வ ரிமோட் எடுத்துக்கிறேன். இப்போ நார்மலா ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல வந்து எவ்வளவு விஎம்ஸ் குரூப் கிரியேட் பண்ணலாம்? அது வந்துட்டு நம்ம கவுண்ட் சொல்ல முடியாது. எவ்வளவு வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். நம்ம நெட்வொர்க் எவ்வளவு லிமிட் இருக்கோ அவ்வளவு வரைக்கும் பிளேஸ் பண்ணலாம். செகண்ட் VM வந்துட்டு நமக்கு தெரியாது. நீங்க அததான் நீங்க சொன்னீங்க இப்போ. என்னன்னா இப்போ ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல வந்து ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டேன். அதுல வந்து ஒரு டிஸ்க் ஆட் பண்ணிட்டு நான் டிட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதே ரிசோர்ஸ் குரூப்ல இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணிட்டு நான் அதை அட்டாச் பண்ண போறேன். அப்ப காமிக்கும். இன்கேஸ் அதை காமிக்கலன்னா அது வந்து அதோட ரிசோர்ஸ் குரூப் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட். அங்க சப்போஸ் உங்களுக்கு காட்ட விசிபிள் ஆகலன்னா ஸோ ரிசோர்ஸ் குரூப் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கணும்.
ஓகே ப்ரோ. புரியுது. ஸோ இப்போ போயிட்டு இங்க போறப்போ இது வந்து VM2 ஒரு ஃப்ரெஷ் VM. இந்த VMல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த டிஸ்க் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடுச்சுங்களா? இனிஷியலைஸ் பண்ணல. இனிஷியலைஸ் பண்ணல. டிஸ்க் ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆட் ஆயிடும். ஸோ இதுதான் அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க்குக்கும் நியூ டிஸ்க்குக்கும் புதுசா ஒரு டிஸ்க் கிரியேட் பண்றதுக்கும் இல்ல ஏற்கனவே கிரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ண டிஸ்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஓகே. சரிங்களா? ஸோ டிஸ்க் அடிஷன், அதாவது டிஸ்க் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். டிஸ்க் அட்டாச் பண்றது எப்படின்னு பார்த்தோம். எக்ஸிஸ்டிங் டிஸ்க் அட்டாச் பண்றதுன்னு. டிட்டாச்சும் பார்த்தோம். இப்போ இன்னொரு டைம் உங்களுக்கு டிட்டாச்சும் பண்ணிடுறேன். ஸோ இங்க போயிட்டு டிஸ்க்குக்கு போயிட்டு இங்க கீழே எந்த டிஸ்க் வேணுமோ அந்த டிஸ்கோடைய எண்டுல இங்க டிட்டாச் கொடுத்துருப்பாங்க. OS டிஸ்க் மட்டும் டிட்டாச் பண்ணவே முடியாது. ஒயிட் டிஸ்க் ஓகே. மட்டும் டிட்டாச் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து ஸ்வாப் டிஸ்க்ங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ டிட்டாச் ஆப்ஷன் ஓகே. இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணா அந்த டிஸ்க் இங்க இருந்து ரிமூவ் ஆயிடும். ஆனா டிஸ்க் அப்படியே தான் இருக்கும். டிஸ்க் அப்படியே இருக்கும். டெலீட் ஆகாது. இங்க இருந்து ரிமூவ் ஆகும். விச் இஸ் கால்டு டிட்டாச்சிங். நம்ம டிட்டாச் மட்டும் தான் VMல இருந்து பண்றோம். ஆனா ரிமூவ் பண்ணவே இல்லை. அதாவது டெலீட் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு டிஸ்கை நம்ம டெலீட் பண்ணணும், அஜூர்ல இருந்து டெலீட் பண்ணணும்னா ப்ராப்பர் வே என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்க் எந்த VMல இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கறது? அந்த இப்போ ஒரு டிஸ்க் இருக்குன்னா அது எப்படி எந்த VMல இருக்குங்கிறத பார்க்கறதுன்னா, நம்ம டிஸ்கோடைய ஆப்ஷனை கிளிக் பண்ணா டிஸ்க்கு பக்கத்திலே மேனேஜ்டு பை ஓனர் அப்படின்னு சொல்லி வந்துரும். ஸோ இங்க பாருங்க. இப்போ இந்த செகண்ட் டிஸ்க் இருக்கு. இதனுடைய ஓனர் யாரு? VM1. ஸோ VM1ல இருந்து இந்த டிஸ்கை ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்றாரு. இந்த மேல இருக்கக்கூடிய டேட்டா டிஸ்கை பாருங்க. ஓனர் நன். ஏன்னா இப்பதான் நம்ம என்ன பண்ணோம்? VM2ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டோம் இந்த டிஸ்கை. டிட்டாச் பண்ணியிருக்க நான் டெலீட் பண்ணல. ஸோ இப்பதான் என்ன பண்ண போறோம்? டெலீட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் கிளிக் டெலீட். ஸோ எப்பவுமே ஒரு டிஸ்கை நம்ம டெலீட் பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்துட்டு அன்கிளியரா இருக்கிறப்போ, ஒரு டிஸ்க் இருக்கு, உங்களை வந்து டெலீட் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல அந்த டிஸ்க்ல ஏதாவது டேட்டா லாஸ் ஆயிடும். சப்போஸ் ஏன்னா கேரண்டி சொல்ல முடியாது. சில டைம்ல ப்ராஜெக்ட் ஓனர் அந்த அப்ளிகேஷன் ஓனர் என்ன சொல்லுவாங்கன்னா, டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா பேக்கப் இருப்பான்னு வருவாங்க. இந்த டிஸ்க்கு நம்ம டெலீட் பண்ணோம் லாஸ்ட் வீக் பேக்கப் இருக்கான்னு சொல்லி வருவாங்க. ஸோ அதனால டிஸ்கை தரவா செக் பண்ணிட்டு டிஸ்கை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கிறணும். கிரியேட் பண்ற டெலீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டு தென் டெலீட் பண்றது. இதுதான் வந்துட்டு சேஃபஸ்ட் டெலீட்டிங் மெத்தட். ஃபுல் பேக்கப் கொடுத்து இங்க அது என்ன டிஸ்க் அந்த டிஸ்கோடைய பேக்கப்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு இங்க ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துடணும். ஸோ அந்த டிஸ்க் என்ன பண்ண போறோம்? ஸ்னாப்ஷாட்டை எடுத்துட்டு தான் தென் டெலீட் பண்ணணும். சரிங்களா? இது எல்லாமே ப்ராசஸ். அப்படி பண்ணா என்ன ஆகுது ப்ரோ? அப்படி பண்ணா நமக்கு ஸ்னாப்ஷாட் இருந்துகிட்டே இருக்கும். 10 டேஸ் 15 டேஸ் ஸ்னாப்ஷாட் நம்ம அன்டில் அன்லெஸ் மேனுவலா நம்ம ஸ்னாப்ஷாட்டை டெலீட் பண்ற வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்னாப்ஷாட்ல இருக்கும் பேக்கப். ஸோ 10 டேஸ்க்கு அப்புறம் வந்தாலும் நம்ம ஸ்னாப்ஷாட்டை என்ன பண்ணிக்கலாம்? திரும்பவும் டிஸ்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரியல் டைம்ல வந்து இப்படிதான் கம்பல்சரி யூஸ் பண்றாங்களா? ரியல் டைம்ல ஒரு டிஸ்கை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கிருவாங்க ஃபியூச்சர் பர்பஸ்க்காக. இதே வந்து நிறைய டிஸ்க் வந்து நம்ம டெலீட் பண்றோங்கிற பட்சத்துல எப்படி நிறைய இப்படி ஸ்னாப்ஷாட் எடுக்கணுமா? நிறைய ஆமா. இப்போ ஒரு VM இருக்குன்னா இப்போ இன்னைக்கு ஒரு VM டீகமிஷன் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வருதுன்னா அந்த VM டீகமிஷனிங் ரிக்வெஸ்ட். அதை வந்து வீக்கெண்ட் ஃப்ரைடே யூஸ்வலா பார்த்தா ஃப்ரைடே தான் டீகமிஷனிங் பண்ணுவோம். ஃப்ரைடே பண்றப்போ அந்த VM நம்ம பேக்கப் எடுத்து வச்சிருவோம் சேஃபர் சைட்ல. சம்டைம்ஸ் கஸ்டமரே சொல்லிடுவாங்க பேக்கப் எடுத்துருங்கன்னு. இல்ல எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்க டைரக்டா டெலீட் பண்ணுங்க அப்படின்னு. பேக்கப் நம்ம எடுக்கவே வேண்டியது இல்ல. கம்யூனிகேஷன் எல்லாமே இமெயில் கம்யூனிகேஷன் தான். இமெயில் கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நம்ம கிட்ட ப்ரூஃப். சார் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ டிஸ்கை டெலீட் பண்றோம். ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம டிஸ்கை டெலீட் பண்ணணும் ஒரு ப்ரொஃபஷனல் வேல. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டெலீட் டிஸ்க் பார்த்துருக்குறோம். மேனேஜ்டு டிஸ்க்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு தியரி தான். இப்போ நான் உங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஸ்டோரேஜ் இருக்கு. அதுல ஒவ்வொரு டைமும் நம்ம டிஸ்க் கிரியேட் பண்றப்போ ஒரு சர்டன் போர்ஷன் வந்து நம்மளுக்கு எங்க இருந்து அஜூருடைய பேக்எண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து சர்டன் டிஸ்க் வந்து நம்மளுக்கு அலோகேட் ஆகிட்டே இருக்கும்.
இது வந்துட்டு ஒரு 50 ஜிபி டிஸ்க் சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போ இந்த டிஸ்க் எல்லாமே கால்ட் அஸ் மேனேஜ்டு டிஸ்க். இது எல்லாமே கால்ட் அஸ் மேனேஜ்டு டிஸ்க். அப்போ டெம்பரவரி டிஸ்க் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த டெம்பரவரி டிஸ்க் எல்லாமே இஸ் கால்ட் அஸ் அன்மேனேஜ்டு டிஸ்க். இந்த அன்மேனேஜ்டு டிஸ்க்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ மேனேஜ்டு டிஸ்க் எல்லாம் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அது போக எங்கெங்கெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஸ்பேஸ் இருக்கோ, அஜூருடைய ஸ்டோரேஜ்ல பேக் எண்ட்ல எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத ஸ்பேஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு தேவையில்லாத ஸ்பேஸ். இங்க இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு தேவையில்லாத ஸ்பேஸ். இதை ஒரு டிஸ்கா கிரியேட் பண்ணி இதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டெம்பரரி டிஸ்கா நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்துட்டு அன்மேனேஜ்டு டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்மேனேஜ்டு டிஸ்க் ஆர் டெம்ப் டிஸ்க். டெம்ப்ங்கிறது டெம்பரரி டிஸ்க். இது எப்ப வேணாலும் டெலீட் ஆகும். நம்ம இப்போ விஎம் ரொம்ப நாளா பவர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம விஎம் வந்துட்டு டீஅலோகேட் பண்ணி ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த டெம்பரரி டிஸ்க் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். விஎம்ல இருந்தே டெலீட் ஆயிடும். டெலீட் ஆயிட்டு இந்த டிஸ்க் வேற யாருக்கும் அசைன் ஆகும். ஆனா ஃபார்மேட் ஆகி தான் ஃப்ரெஷ்ஷா தான் அசைன் ஆகும். டேட்டாவோட அசைன் ஆகாது. ஸோ அதனால எப்பவுமே வந்து சேஃபர் சைடு வந்து இந்த டெம்பரரி டிஸ்க்ல எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ டிஸ்க்ல இன்னைக்கு இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்கிறோம்னா, விஎம் சைஸ் சேஞ்ச் பண்றது, அதாவது எஸ்கேயூ அப்கிரேட் பண்றது, டவுன்கிரேட் பண்றது, புதுசா ஒரு விஎம்க்கு டேட்டா டிஸ்க் ஆட் பண்றது, அதாவது கிரியேட் பண்றது, அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க், ஏற்கனவே கிரியேட் ஆன டிஸ்க் எப்படி ஒரு விஎம்ல எக்ஸிஸ்டிங் அட்டாச் பண்றது, டிஸ்க் எப்படி டிட்டாச் பண்றது, டெலீட் பண்றது அண்ட் மேனேஜர் டிஸ்க் என்னன்றத பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு செஷன்ல திரும்பவும் டிஸ்க் இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, அந்த டிஸ்கை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ 10 ஜிபி டிஸ்கை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 10 ஜிபி இஸ் நாட் எனஃப். 20 ஜிபியாவோ 30 ஜிபியாவோ எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது எப்படி பண்றது, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் டயர், ஸ்டோரேஜ் டைப், இது எல்லாமே இருக்கு. கிரியேட் அ டிஸ்க் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட். இப்போ இது ஏற்கனவே நம்ம பார்த்த டாபிக் தான், திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். ஏன்னா டிஸ்க்குங்கிற கேட்டகரியில இதுவுமே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தென் ஓஎஸ் டிஸ்கை எப்படி ஸ்வாப் பண்றது, அண்ட் தென் வந்துட்டு ரிசோர்ஸ் மூவர், சேஞ்ச் டிஸ்க் ஃப்ரம் ஒன் ஆர்ஜி டு அனதர் ஆர்ஜி. ஒரு ஆர்ஜில இருந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல இருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு விஎம் மூவ் பண்றாங்க. சரி, டிஸ்க மூவ் பண்றாங்க. விஎம்ஐயும் நம்ம மூவ் பண்ணலாம். எல்லா ரிசோர்ஸஸுமே ஒரு ஒரு இப்ப சொன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸஸ்க்குள்ள மட்டும் தான் நம்ம மாத்திக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டாபிக் பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப்ல இருந்து வேற ரிசோர்ஸ்க்கு மாத்தலாம். கரெக்ட். ஸோ இது வந்து நம்மளுடைய அப்கமிங் டாபிக். ஓகே.